அருமைத் தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எம்ஏஎல்எஸ் பயிலரங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நடத்தி வரக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியில், இந்த வார நிகழ்ச்சியில் அருமைத் தோழர் மாரியப்பன் டென்னிசன் அவர்கள் திருவிகாவின் வாழ்க்கை வரலாறு பற்றிய, வாழ்க்கை குறிப்புகளை பற்றிய அந்த புத்தகத்தை திறனாய்வு செய்ய இருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். பல்வேறு ஆளுமைகளும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, பல நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வரவேற்று, பல ஊர்களிலிருந்து பல நகரங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களையும் வரவேற்று, இன்றைய நிகழ்ச்சியை அருமை தோழர் ராபர்ட்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி சிறப்புற நடத்தி தருமாறு தோழருடன் கேட்டுக்கொள்கிறேன். ராபர்ட்ஸ் அவர்களே வருக, தலைமை ஏற்க. தோழர் கேக்குதுங்களா? கேக்குது தோழர், வாங்க. தோழர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கு நம்முடைய எம்இஎல்எஸ் பயிலரங்கத்தின் சார்பாக நாம் வாரந்தோறும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பிலே சிறந்த சிந்தனையாளர்கள் அழைத்து பல்வேறு விஷயங்களை விவாதிப்பதும் புதிய சிந்தனைக்கு வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு பயிலரங்கமாக நமது எம்ஏஎல்எஸ் பயிலரங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு திருவிகா அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி நம்முடைய அருமை தோழர் மாரியப்பன் டென்னிசன் அவர்கள் மார்க்சிய சிந்தனையாளர். அவர் ஒரு சிறப்பாக நம்மளுடைய எம்ஏஎல்எஸ் பயிலரங்கத்தில் பல்வேறு தலைப்புகளில் மிகச் சிறப்பாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்கி வந்திருக்கின்றார். இன்றைக்கு திருவிகாவை பற்றியும் ஒரு திறனாய்வு செய்து அதை பற்றியான அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நம் மத்தியிலே எடுத்து உரைக்க வருகை இருந்திருக்கின்றார். திருவிகா என்று சொன்னாலே தமிழுக்கு மிகப்பெரிய, தமிழகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கியதில் அவருக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. அவர் 1883 பிறந்தாலும் அவர் 1953 வரை வாழ்ந்த காலத்தில் தமிழை வளர்ப்பதில் பெரும்பங்காற்றியவர். மேடை பேச்சில் சிறந்து விளங்கியவர். தமிழ் பேசுவது போல எழுதுவது என்பது ஒரு கடினமான செயல். அதில் அவருக்கு இணையாக யாரையும் நாம் கூறிவிட முடியாது. அந்த அளவுக்கு எழுதுவதும் பேசுவதும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் தமிழகத்துக்கு வருகை தந்தார் என்று சொன்னால், காந்தியடிகள் தமிழகத்துக்கு வருகிற போதெல்லாம் அவருடைய ஆங்கில உரையை தமிழாக்கத்திற்கு இவரைத்தான் அழைப்பார்கள். இவர்தான் தமிழை அவ்வளவு நேர்த்தியாக மொழிபெயர்த்து தமிழக மக்களுக்கு வழங்கினார் காந்தியடிகளுடைய பேச்சை. காந்தியடிகள் இவருக்கு செல்லமாக மொழிபெயர்ப்பாளர் என்றே இவரை அழைப்பார். அந்த அளவுக்கு இவர் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். அப்படி தமிழ் வளர்ப்பதற்கும் தமிழினுடைய வளர்ச்சிக்கும் மிக பங்காற்றியவர் என்பதில் நமக்கு வேறு கருத்து இருக்க முடியாது. ஆகவே அதை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இந்த பயிலரங்கத்திற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. இப்போது திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்புகளை அருமைத்தோழர் மாரியப்பன் டென்னிசன் அவர்கள் சிறப்பாக நம்பத்திலே எடுத்துரைக்க இருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்று தலைப்புக்குள் அவர் செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். வாங்க அருமைத்தோழர். தலைவர் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. திருவிகாவினுடைய சுயசரிதை 1940 ஆடியோ கொஞ்சம் லோவா இருக்கு தோழர். சரியா இருக்கு தோழர். நண்பர்களே, தலைவர் அவர்களே மற்றும் திருவிகா சாதாரணமாக இலக்கியவாதி என்று கூறி இடதுசாரி தோழர்கள் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் தான் திருவிகாவின் பெயர் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய முக்கியத்துவம் இருப்பதால் அவருடைய முக்கியத்துவம் கருதித்தான் நான் அதை எடுத்திருக்கின்றேன். 80 ஆண்டு கால பழமை மிக்க சுயசரிதை இது. 1944 ஆண்டு தான் இது முதல் முறையாக வெளிவந்தது. 1943 திருவிகாவினுடைய 60வது பிறந்த நாள். 1873 பிறந்தவர்.
873 சாரி 883 1883 60 ஆண்டுகள் சேர்த்து 1943. 1943ஆம் ஆண்டு தான் அவருக்கு 60 ஆண்டு மணி விழா கொண்டாடப்பட்டது. அந்த மணி விழாவோடு சேர்த்து தான் இந்த சுயசரிதையை எழுதினார். 44 ஒரு வருடத்தில் எழுதி முடித்தார், வெளியே வந்து விட்டது. அதனுடைய டைட்டில், இந்த புத்தகம் பெரிய புத்தகம். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பூம்புகார் பிரசம் 2 வால்யூமா போட்டுருந்தாங்க, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னுட்டு. இப்போ லேட்டஸ்ட் எடிஷனா இது வந்து நம்ம முனைவர் ஆ. நாகலிங்கம், முனைவர் ஆ. நாகலிங்கம் பிஹெச்டி, அவர் வந்து பதிப்புரை கொடுத்து அவர் பதிப்பு பண்ணியிருக்காரு. பிரமாம போட்டோ கிட்ட எல்லாம் போட்டு அந்த முதல் பதிப்பு தான். அதவே வந்து திரும்பவும் எடிஷன் பண்ணி நல்லா போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப 80 வருஷத்துக்கு அப்புறம் புது பதிப்பு இது நல்லா வித்திருக்கு. அவர் வந்து அவருக்கு முனைவர் ஆ. நாகலிங்கம் அவர்களுக்கு டாக்டரேட் பட்டமே வந்து திருவிக்காவில இருந்து தான் கிடைச்சது. திருவிக்கா நூல்களை பத்தி தான் அவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த டாக்டரேட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் திருவிக்கா மேலேயே பற்றுக்கொண்டு நிறைய நூல்களை அவரை பதிப்பிச்சுட்டு வர்றாரு. அதை ஒரு செம்பதிப்பா நல்லா பதிப்பிச்சுட்டு வர்றாரு. அவருடைய லேட்டஸ்ட் பதிப்பு இப்ப வந்து பெரிய புராணமும் பதிப்பிச்சிருக்காரு. பெரிய புராணம் 2 வால்யூம் அதையும் பதிப்பிச்சிருக்காரு. அவரும் நம்ம நாகலிங்கம் தான். ஸோ அப்ப 80 ஆண்டு பழைய புத்தகத்தை வந்து இப்ப நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருவிக்கா வந்து அவர் என்ன சாதனை செய்தாரு அதை நம்ம தேடலை. ஏன்னா இவர் ஒரு பெக்கூலியர் பயோகிராஃபி. இவரை தவிர வேற யாரையும் எடுத்தாலும் இவ்வளவு ரிச்சான கண்டென்ட் நமக்கு கிடைக்க போறதில்லை. முதலாவது சுதந்திர போராட்ட காலத்தை சேர்ந்தவங்க. அப்ப சுதந்திர போராட்ட காலம்ங்கிறது ஒரு புரட்சி காலம். அப்ப புரட்சி காலத்துல இன்னைக்கு நம்ம லைஃப் எல்லாம் ட்ரை, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே ஈவெண்ட் கிடையாது. நீங்க நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜாட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஸ்டோரி கூட வராது. பிறந்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் செய்தோம், குழந்தை பெற்றோம், ரிட்டையர்ட் ஆனோம், எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், சரியா போச்சு, இவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு மாறுபடுத்த கூட முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு தான் இந்த சாதாரண முதலாளித்துவ சமுதாயத்துல நமக்கெல்லாம் கொடுத்து வைத்தது, அவ்வளவுதான். ஆனா சுதந்திர போராட்டம், புரட்சி காலம், அது சுதந்திர புரட்சி காலத்துல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நினைக்க முடியாத அளவு ரிச் ஸ்டோரிஸ் கிடந்துகிட்டே இருக்கு. தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு அது அப்படியே வந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அப்ப ஒண்ணு சுதந்திர போராட்டத்தின் காலமாக, புரட்சியின் காலமாக அவருடைய வாழ்க்கை ரிச்சு. இன்னொரு குறிப்பாக வந்து இவர் வந்து இவருடைய சுயசரிதை படிக்கும்போது நமக்கு நிறைய தீம்ஸ் அவர் எடுத்து டீல் பண்ணிட்டு போறாரு. அவர் எடுக்காத தீம் 2 தான். அது கூட நான் நிறைய தடவை படிச்சிட்டேன். இந்த 2 தீம் இல்லை. ஒண்ணு ஜனநாயகம். ஜனநாயகம்னா என்ன, அது எவ்வளவு முக்கியம், அது இன்னைக்கு ரொம்ப கரண்டா இருக்குது, அதை அவர் எழுதவே இல்லை. அதே மாதிரி பாசிசம் வந்து அவர் இந்த சுயசரிதை எழுதும்போது வந்து யூரோப்பாவை கலக்கிக்கிட்டு இருக்குது. பாசிசமே அவர் தொடவே இல்லை. ஸோ பாசிசம், ஜனநாயகம் இந்த 2 விட்டுட்டு மற்ற நிறைய தீம்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த தீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கரண்டா நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அவர் தொட்டிருக்க தீம்ஸ் எல்லாம். அந்த தீம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்ப நான் அடுத்தடுத்து அந்த தீம்ஸ் கரண்ட் தீம்க்கு வர்றேன். அப்ப அதனாலதான் அவர் வந்து இன்னைக்கு முக்கியமானவர். இப்ப இன்னைக்கு திருவிக்காவை நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, அவர் என்ன இப்படி சொல்லியிருக்காரு, அவரு சரியா சொல்லியிருக்காரா தப்பா சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்து நம்ம விவாதிப்போம். ஏன்னா அந்த தீம்ஸ் நமக்கு கரண்ட் அலவன்ஸ் இருக்கனால அந்த தீம்ஸை நம்ம விட முடியாது. அந்த தீம்ஸ்ல அவர் வந்து அந்த ஸ்பெசிபிக் தீம்ல வந்து அவரு கரெக்ட் லைன் எடுத்திருக்காரா, ராங் லைன் எடுத்திருக்காரா அப்படிங்கிறது 2ஆம் பட்சமான விஷயம். அவர் எந்த லைனும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவரு இப்ப நூற்றாண்டு முடிஞ்சு போச்சு. அவர் வந்து தேசபக்தன் ஆசிரியரா பொறுப்பேற்றது 1917வது வருஷம் தான் அவருடைய ஒரு மாற்றம். அப்படியே ஒரு டோட்டலி புது மனுஷனா மாறுறாரு. அப்ப இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு சாதாரண ஆள் தான். அவர் சாதாரண ஆள் தான். அவருடைய ப்ரீ ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா, அதாவது 1883ல பிறந்தா அந்த நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல 17 வருஷம், இந்த பக்கம் 17 வருஷம், 34 வயசு தான் ஆகுது. இந்த 34 வயசுல அவருடைய ப்ரீ ஹிஸ்டரி என்ன, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப பெரிய அரசியல்வாதிகளா? அப்ப அந்த ப்ரீ ஹிஸ்டரியில வந்து அரசியல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நவீன அரசியலே இப்பதான் வருது. ஏதோ கொஞ்சம் தமிழ்,
அவங்க அப்பா கொஞ்சம் ஆங்கிலம் படிச்சிருக்காரு, வியாபாரம் பண்றாரு, இவ்வளவுதான். அப்ப இவர் வந்து 34 வயசுல அவர் வந்து என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப அப்ப வந்து அந்த 5 சப்ஜெக்ட்லயும் அவருக்கு வந்து அதனால வந்து நம்ம அவரை வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்துடலாம். அவர் வந்து பக்கா சரியான லைன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சரியான லைன் எடுக்கலையே. இப்ப நான் உதாரணமா அந்த தீம்ஸ் 5 என்னன்னு சொல்றேன் பாருங்க. அந்த 5 தீம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒன்னும் மாஸ்டர் பண்ணல. தேசம், தேச தலைவர்கள் வழிபாடு, அது ஒரு முக்கியமான தீம். அவர் பத்திரிகை நடத்தும் போது தேசபக்தன் பத்திரிகை அவர் கையில 1917 கொடுக்குறாங்க. அப்ப அவர் எடுத்த உடனே அவர் பிடிக்கிற இதே வந்து தேசம் வந்து அப்டிராக்ட், அதை வந்து நம்ம வந்து வழிபட முடியாது, அதை நம்ம லவ் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியும்னா நம்ம வந்து தேச தலைவர்களை தான் வழிபட முடியும். அப்ப தேசத்தை வழிபட வேண்டும் என்றால் தேச தலைவர்களை வழிபடு. அப்ப வந்து அந்த வீரர் வழிபாடுன்னு தலைப்பு போட்டு சொல்றாரு. அந்த விஷயங்களை நான் படிச்சு நம்ம அதை விவாதிக்கலாம். அது இன்னைக்கு கரண்ட் ரெலவெண்டா இல்லையா? வெரி வெரி ரெலவெண்ட். அதை பத்தி அவர் அந்த நேரத்திலேயே எழுதியிருக்காரு. அது ரொம்ப அதிசயமா இருக்குது. அதே மாதிரி வகுப்புவாதம், கம்யூனலிசம், வகுப்புவாதம் அவர் காலத்துல அவர் எப்படி அப்ரோச் பண்ணாரு, அந்த வகுப்புவாதத்தை வந்து ஒரு தவம் மாதிரி கடைபிடிக்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வகுப்புவாதத்தை தைரியமா பேசுறாரு, அவர் அதுக்குள்ள விட மாட்டேன்றாரு. அது மாதிரி அந்த வகுப்புவாதம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? அந்த தீமை எப்படிங்க விட முடியும்? அவர் தவறான நிலைமை எடுத்திருந்தா கூட அந்த சப்ஜெக்ட் அவருக்கு கிடைச்சது பாருங்க, அது பெரிய விஷயம். அதுதான் அப்படிதான் பார்க்கணும் அவரு. அடுத்து அப்படி சன்மார்க்கம், இந்த சன்மார்க்கத்துல மட்டும் அவர் என்ன பண்றாருன்னா அது வந்து ரிலிஜியஸ் டாபிக். அந்த அதை வந்து சைவம் மற்ற மதங்களுக்குள்ள உறவு, இந்த உறவுல வந்து அதுல ஒரு செக்டேரியன் லைன் எடுக்கிறாரு. அதை உலகம் எப்படி பார்க்குது, சைவர்களே எப்படி பார்த்தாங்க, அந்த விஷயத்த விவாதிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது ஒரு 100-150 பக்கம் போகுது. திருவிக்காவனுடைய எல்லா புத்தகங்கள்லயும் அது வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது வந்து ரிலிஜன். அவருடைய புத்தகத்துல, இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்து மதம்ன்ற வார்த்தையே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஜெயகாந்தன் சுயசரிதத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஏன் சோவியத் யூனியனை ஆதரிக்கிறீர்கள்? நான் சோவியத் ஆதரவாளன், ஏனென்றால் நான் ஒரு இந்து என்பவன், ஒரு பிராமணன் என்பவன். அப்ப ஹிந்து, பிராமணத்துவம் இதெல்லாம் அவர் அங்கே கொண்டு போறாரு. இங்க வந்து இங்கேயும் அதே பிராமணத்துவம் வருது. பிராமணத்துவத்தை பேசுறாரு நம்ம திருவிகா, பிராமணத்துவம் பேசுறாரு, ஆனா கம்ப்ளீட்டா வேற டைப்ல பேசுறாரு. அப்ப வந்து அந்த சன்மார்க்கம் என்ற டைட்டில் வந்து அது அவருக்குரிய செக்டேரியன் டைட்டில் ஆகி போச்சு. இப்ப சன்மார்க்கம் வந்து நம்ம ஜீவானந்தம் வந்து நம்ம இவரு மாப்போ சிவஞானத்துடைய வள்ளலார் என்ற ஒருமைப்பாடு புத்தகம் எடுத்திருக்காரு. அந்த புத்தகம் எடுக்கும்போது சன்மார்க்கத்தை பத்தி நிறைய டீல் பண்ணியிருக்காரு. இப்ப இன்னைக்கு அது சம்பந்தமா என்ன நான் கொஞ்சம் வந்து மேலும் பேச போறேன். ஏன்னா மாப்போசியும் வந்து கூட தான் இந்த சப்ஜெக்ட்ல பேசுறாரு. அப்ப இது 3வது டைட்டில் ஆச்சா, தேசம், தேச தலைவர் வழிபாடு, வகுப்புவாதம். 3வது சன்மார்க்கம் என்னும் பிரத்யேக கொள்கை. 4 காந்தியம். காந்தியத்தை பத்தி இதுல அதிகமா பேசல, ஆனா காந்தியை பத்தி தனியா ஒரு புத்தகம் போட்டார். அந்த காந்தி புத்தகத்துடைய டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். வெறுமன மகாத்மா காந்தின்னு போட்டா கூட போதும். அப்படித்தான் எல்லாரும் பயோகிராஃபி எழுதுவாங்க. அவரு அதுல ஒரு ட்ரிக்கு கையாளுறாரு, அதெல்லாம் நான் எக்ஸ்பிரஸ் பண்றேன். அப்ப வந்து காந்தியம் பற்றி, காந்தியத்துல பெரும்பாலும் வந்து ஒத்துழையாமை, அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள்ல இருந்து ஒத்துழையாமை எப்படி மாறுபட்டது அப்படின்ற மாதிரி அதை கொஞ்சம் சொல்றாரு. அடுத்து வந்து மார்க்சியத்தை பத்தி 1919, 20, 21 வெள்ளாசுறாரு. தப்பா தான் பேசுறாரு. மார்க்சியத்துல வந்து அது பொருளை தான் பேசுது, அருளை சேர்க்கணும்லாம் பேசுறாரு. பேசிட்டுமே அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. இப்ப நம்ம சரியா பேசுறோமா என்ன? இப்பவும் வந்து எவ்வளவு பேர் வந்து திருப்பி மதத்துக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் கலாட்டெல்லாம் பண்றாங்க. அப்ப 100 வருஷம் 120 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அவர் வந்து மார்க்சியம் எப்படி அவருக்கு கிடைச்சது? 1919 அவருக்கு எங்க இருந்துங்க லிட்ரேச்சர் கிடைச்சது? ஆச்சரியமா இருக்கு. ஒரு புத்தகம் ஒண்ணுமே இல்லை. அந்த பக்கம் மெக்சிகோல இருந்து சோவியத் யூனியன் போயிட்டு இருக்காரு எம்என் ராய். ஆப்கானிஸ்தானத்துல கொஞ்சம் ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க, டெல்லியில போய் சந்திக்கிறாங்க. இவங்கதான் இந்தியாவில் இங்க அங்கன்னு சொல்லி பெரிய லீடர்ஸை கூட்ட 1-2 பேரோட அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இவரு இன்னமும் ஒரு சாதாரண விஷயம் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அது என்ன சோர்ஸ் அப்படின்னே தெரியல. அதனால அவர் மார்க்சியத்தை பத்தி எவ்வளவு தப்பா பேசினாலும்
அது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தான் தருது. அந்த சப்ஜெக்டை தொட்டிருக்காரு, அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்சி அரசியல் அப்படின்னு சொன்னா கடுமையாக இருக்கிறார். அந்த வெறுத்து அவர் எழுதியிருக்க அந்த வாசகங்கள் இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிறாரு. ஆனா இந்த நூற்றாண்டு என்ன நூற்றாண்டு? இந்த நூற்றாண்டே கட்சிகளின் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு, 21 இல்ல, 20ஆம் நூற்றாண்டு கட்சிகளின் நூற்றாண்டு, அரசியலின் நூற்றாண்டு, போர்களின் நூற்றாண்டு, புரட்சியின் நூற்றாண்டு. அப்ப அவருக்கு அது எதிர்மறையா கிடைக்குது. அவருக்கு கிடைச்சிருக்கிறது தான் பெரிய விஷயம். அதுல அவர் தவறான லைன் எடுக்கிறாரு, அவருக்கு அது பிடிக்கல, போட்டு தாக்குறாரு, தாக்கட்டுமே. ஆனா கூட அது அது அவருக்கு கிடைச்சிருது. அது ஒரு தப்பான விஷயம், நம்ம வாழ்க்கையில இது நுழைஞ்சிருச்சு, ஏன் இதுக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கண்டபடி தாக்குறாரு. தாக்குனாலும் கூட அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இன்னைக்கும் நமக்கு முக்கியம். 21ஆம் நூற்றாண்டுக்குள்ள கட்சி என்ன ஆச்சு, சோவியத் கட்சி என்ன ஆச்சு, காங்கிரஸ் கட்சி என்ன ஆச்சு. அப்ப அந்த கட்சிகளின் நூற்றாண்டு, போர்களா நடந்துகிட்டு இருந்துச்சு, புரட்சியா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சு? அப்ப திருவிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபயோகிராபி சின்ன சின்ன விஷயம் எடுத்தாலும் எனக்கும் பெரியாருக்கும் பெரிய போர் மூண்டது அப்படின்னு சொல்லி எழுத்தார். அது என்ன போர் மூண்டது? அப்புறம் வந்து அது மாதிரி என்னுடைய சிந்தனையில் ஒரு மகத்தான புரட்சி விளைந்தது. அவருடைய தமிழே வந்து ஒரு நேட்டிவிட்டி. அவர் வந்து இப்ப சுதந்திர போராட்டத்தை எழுதினாருன்னா, இங்க நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துல அல்லது நம்ம நகரத்துல ஒரு சின்ன சண்டை நடந்தா அதை எவ்வளவு ஈடுபாடா ஒரு கதையா பண்ண முடியுமோ அப்படி கதையா பண்ணிடுறாரு. அந்த 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 டிரான்ஸ்லேஷன், வார்த்தை டிரான்ஸ்லேஷன்ல அந்த கதையவே நம்ம பூமிக்குரிய கதையா மாத்தி, அப்புறம் அவர்கிட்ட மொழியும் இருக்குது. அப்ப 2 திறமை பார்க்கணும் இதுல வந்து அந்த 2 திறமையை காட்டி எழுதுறாரு. அப்ப அப்ப அதனாலதான் அவர் எழுதும்போது மார்க்சியத்தை பத்தி எழுதினாலும், காந்தியத்தை பத்தி எழுதினாலும், சொந்த வாழ்க்கை எழுதினாலும், கட்சியை தாக்கினாலும், எதை தாக்கினாலும், பாராட்டினாலும், தப்பான லைனு, தவறான லைனு எதை எடுத்தாலும் அதுல ஒரு திறமை இருக்குது, நேட்டிவிட்டி இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்றாரு. அப்ப அதனால தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ். அப்ப அதை வந்து நம்ம இன்னைக்கு பயிலும் போது ஒரு 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 கருத்து இல்லாம, ஒரு நோக்கம் இல்லாம படிக்கிறவங்க படிக்கிறாங்க, கேட்கிறவங்க கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து இப்ப இன்னைக்கு திருவிக்கா வந்து போட்டீங்கன்னா, எதுல இன்டர்நெட்ல போட்டீங்கன்னா, இணையத்துல போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப அவருடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கம் சுருக்கமா சொல்றாங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருக்காங்க, அவருடைய கட்டுரைகள் புத்தகமா போட்டிருக்கு. அப்ப வந்து அது ஒரு லைவ்லி டாபிக்கா இருக்குது. அது வந்து யாரும் தூசு தட்ட வேண்டிய விஷயம்லாம் கிடையாது, இருக்கு. ஆனா ஸ்கெலிட்டனா தான் இருக்குது. இன்னாருக்கும் இத்தனாவது வருஷம் இந்த ஊரில் பிறந்தார், அதுக்கப்புறம் தேசத்துக்காக உழைத்தார், தொழிற்சங்கத்துக்காக உழைத்தார் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இது மாதிரி தான் எல்லா பயோகிராஃபியுமே கொடுக்குறாங்க. அப்ப கிரிட்டிக்கலான விஷயத்த பூரா எடிட் பண்ணி சென்சார் பண்ணி வெளியே தள்ளி விட்டுறாங்க. நம்ம திருவிழா மட்டும் இல்லை, எந்த தலைவரை எடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில இருக்க முரண்பாடு, மோதல்கள் இதெல்லாம் வந்து பொட்டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. அங்க போனோம்னா பிரச்சனை வரும், சைடு எடுக்க வேண்டி வரும். அதனால அதை ரிமூவ் பண்ண பிற்பாடு இந்த மாதிரி நான் சொன்ன டேட்டா தான், அப்பா அம்மா, பிறந்த ஊர், இடம், மடிந்த தேதி, எழுதிய புத்தகங்கள், ஆற்றிய தொண்டுகள், இவ்வளவுதான். இந்த மாதிரி வீடியோ நிறைய இருக்கு. நம்ம பசங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாவித்தனமா அதை எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் கேட்க இதா இருக்கு. நம்ம பேராசிரியர் ஞானசம்பந்தம் நகைச்சுவை பேச்சாளர், அவர் ஒரு வீடியோ நடத்துறாரு. அந்த வீடியோல வந்து அவர் நம்ம திருவிக்காவுடைய வாழ்க்கை வரலாறு 7 நிமிஷத்துல சொல்லியிருக்காரு. அதை நம்ம டாக்டர் ரமணா அவர்கள் அதை காப்பி பண்ணி வச்சிருக்காரு. அதை ஒரு 7 நிமிஷம் கேட்போம். கேட்ட பிற்பாடு நான் தொடரலாம்னு நினைக்கிறேன். டாக்டர் கொஞ்சம் நீங்க அதை இன்சர்ட் பண்ணலாம். வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா? வீடியோ போட்டுங்களா? ஆமா, சரி போடுங்க. போட்ட பிற்பாடு நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தோழர். ஓகே. ஆசிரியர் தண்ணி சாப்பிடுறீங்க, எங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லையா? தண்ணி காட்டாதீங்க, ஓட்டு போட்டுருங்க. இன்னைக்கு காலையில ஓட்டு போட்டு வந்து வகுப்பு எடுக்கிறேன், பாத்துங்க. பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் நாங்களே. ஐயோ, கடுமையான தண்ணி பஞ்சம். சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷமா? தண்ணி பஞ்சம்னா சந்தோஷமா? நல்ல கதையா இருக்கு. ஓட்டு போட்டு வந்துட்டீங்க, வகுப்பு நடத்துறீங்களா? அது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, வீடியோ போட போறேன்.
தோழர் நான் போட்டுறேன் தோழர். போடுங்க. 7 நிமிஷம் நல்லா கேட்போம். அவருடைய தமிழ் அருமையா இருக்கும். ஞான சம்பந்தம். தமிழுக்கு உழைத்த பெருமக்கள் என்று நாம் பட்டியலிட்டு கொண்டு வருவோமையானால் போன நூற்றாண்டிலும் இந்த நூற்றாண்டிலும் பலரை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு என்பது ஞானிகளுக்கான தமிழ் அறிஞர்களுக்கான ஒரு நூற்றாண்டு என்றே நாம் குறிப்பிடலாம். அருட்பிரகாசர் வள்ளலார் தொடங்கி உவே சாமிநாதையர் போன்றவர்கள், திருவிக்கா போன்றவர்கள் என்று பெரும் பட்டியலை நாம் சொல்லிக் கொண்டு போகலாம். அதிலே 1883ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தண்டலம் என்கின்ற சிற்றூரில் திருத்தாஜல முதலியார் சின்னம்மாள் தம்பதியினுடைய மகனாக பிறந்தவர் தான் கல்யாண சுந்தரனார். இவருடைய முன்னோர்கள் எல்லாம் திருவாரூர் பகுதியிலே வாழ்ந்ததால் இவருடைய குடும்பம் அப்படி பெயரில் அழைக்கப்படுகிறது. திரு வி கா என்கின்ற போது திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரனார் என்பதுதான் இவருடைய பெயர், முழு பெயர். அதாவது ஊர் பெயர், தந்தை பெயர், நம்பெயர் என்று வைத்திருப்பது நம்முடைய மரபு. நாமெல்லாம் போற்றி வணங்குகின்ற பொன்னியின் செல்வனையும் சிவகாமியின் சரித்திரத்தையும் நமக்கு தந்த கல்கி அவர்கள் இவரிடத்திலே பணியாற்றியவர். எழுத கற்றுக்கொண்டதே நான் இந்த முனிவரிடத்தில் தான் என்று இவரை பற்றி சொல்லுவார். சிறு வயதிலேயே தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் இழந்துவிட்ட இவர் கடைசி காலம் வரை மரணம் செய்து கொள்ளவில்லை. தமிழுக்காக வாழ்ந்தார். தொழிற்சங்கங்களை ஏற்படுத்தினார். இன்றைக்கு காம்ரேட் என்று நாம் பெருமையாக சொல்லுகிறோம். அன்றைக்கும் சொல்லுவோம் காம்ரேட் என்கின்ற வார்த்தை. இந்த காம்ரேட் என்கின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தத்தை தந்தவரை தெரிவிக்காதவர்கள் தான். பொதுவுடைமை கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தோழர்களே என்று தொடங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த தோழர்களே என்ற வார்த்தையை முதலில் தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர்தான். எப்படி புரட்சி என்கிற வார்த்தையை பாரதி நமக்கு தந்தாரோ அதுபோல தோழர்களை எங்கிருந்து இந்த வார்த்தையை கற்றீர்கள் என்று ஒருவர் கேட்டாராம். ராமாயணத்துல வருகிறது, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லர் சொல்லன்றோ என்று குகன் பேசிய பேச்சிலிருந்து எடுத்தேன் என்று சொல்வார். இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, இது ஒரு நல்ல முதிர்ந்த அளவுல பேராசிரியர் சொல்றாரு ஞானசம்பந்தம். ஆனா அந்த இளைஞர்கள் வீடியோ எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இதுல கூட பாருங்க, சில டெக்னிக்கல் ஸ்மால் எரர்ஸ் இருக்குது. திராவிடன் பத்திரிகையை அவர் நடத்தல. திராவிடன் பத்திரிகை நீதி கட்சியினுடைய பத்திரிகை. அந்த பத்திரிகை எதிர்த்து தான் தேசபக்தன் களத்துல இருந்தது. அப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. இது திராவிடன் பத்திரிகை இவர் நடத்துறதாலாம் சொல்றதில்ல. இவரை பொறுத்த வரைக்கும் 2 தான். ஒண்ணு தினசரி, அந்த தினசரி தேசபக்தன். இன்னொன்னு வாராந்திரி, அது நவசக்தி. இந்த 2 தான். அது போக பேராசிரியருடைய உரையில பாருங்க, ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்ததா? கிடையவே கிடையாது. கான்ட்ரவர்சியை கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப அந்த கான்ட்ரவர்சி என்னென்ன அப்படின்றதுல அந்த கான்ட்ரவர்சியை சுற்றி தான் உங்களுக்கு அவருடைய அந்த சப்ஜெக்ட் மேட்டர்லாம் நமக்கு வருது. இப்போ இந்த சுயசரிதனுடைய ஸ்ட்ரக்சர்ல சில டிஃபெக்ட் இருக்குது. இன்னைக்கு யாராவது புத்தகம் வச்சிருந்தீங்கனாலும் சரி, நீங்க எதிர்காலத்துல வாங்கினாலும் சரி, வாங்கலாம். பொசிஷனுக்கு வச்சுக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா அது ஒரு 800 பக்கம் இருக்கு. அந்த 800 பக்கத்துலயும் ஸ்ட்ரக்சர் அந்த டிசைன் தவறான டிசைன் பண்ணியிருக்காரு. அது எதுக்காக அப்படி பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா மற்ற ஆட்டோபயோகிராஃபிலாம் நம்ம படிக்கிறோம்ல, காந்தி ஆட்டோபயோகிராஃபி இருக்கு, நேரு ஆட்டோபயோகிராஃபி இருக்கு, அன்னி பெசன்ட் ஆட்டோபயோகிராஃபி இருக்கு, நிறைய இருக்கு. அரசியல் தலைவர்கள் நம்ம டாக்டர் சுவாமிநாத ஐயர் கூட இருக்கு. ஆனா அவங்கள யாரும் பண்ணாத ஒரு கோக் மார்க் வேலை அவர் பண்றாரு. என்னன்னு சொன்னா, தொண்டு வாரி ஒரு கட்டம் வரைக்கும் பிறந்ததுல இருந்து அவரு அரசியல் வர வரைக்கும், கல்வி அரசியல் வர வரைக்கும் அது அப்படியே குரோனாலஜிக்கலா வருது. அந்த ஸ்டோரி டெல்லிங் எத்தனை தடவை வேணுமானாலும் படிக்கலாம். அவ்வளவு அற்புதமா இருக்குது. அப்படி அது சடுகுடு போட்டி, அதான் கபடி போட்டின்றமே, அந்த கபடி போட்டி அதை அந்த காலத்துல குடுகுடு ஆட்டம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வர்ணிச்சிருக்காரு பாருங்க. சலிக்காது. அவ்வளவு அருமையான அந்த குரோனாலஜிக்கலா வளர்றத கதை மாதிரி படிக்க அவ்வளவு அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாரு, தொண்டு வாரி அத்தியாயங்கள்னு சொல்லிட்டு அரசியல் தொண்டு, அதுக்கப்புறம் தொழிற்சங்க தொண்டு, அப்புறம் சமயம் சன்மார்க்க தொண்டு, அப்புறம் மாதர் தொண்டு,
அப்புறம் வந்து சீர்திருத்த தொண்டு, அப்புறம் வந்து இன்னும் தொண்டுன்னு ஒரு அத்தியாயம். அது 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 என்னவா, நிஷ்காமிய தொண்டு. அதுல சின்ன சின்ன சில்லற மேட்டர்லாம் சொல்றாரு. அதாவது இறந்துட்டோம்னா நம்ம போயிட்டு வரோம், அதெல்லாம் வந்து நிஷ்காமிய தொண்டாம். என்னன்னா அது அது வந்து நம்ம பிரதி பலன் எதிர்பார்க்கறது இல்லை, அப்படியே செய்யறோம் அப்படியே போயிடுறோம், மற்ற தொண்டுல வேணா பிரதி இது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டுன்னு ஒரு அத்தியாயத்தை ஒண்ணு போட்டு விட்டார். கடைசியில உடல், நம்ம உடலுக்கே நம்ம தொண்டு செய்யறோம், அதை வந்து உடல்னு சொல்லி அதுவும் வந்து. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுயசரிதைன்னா அல்லது ஈவன் வரலாறுனா கூட வந்து உங்களுக்கு அது வந்து கிரோனாலஜிக்கல வருஷம் வாரியா வரணும். வருஷம் வாரியா வந்தா தான் அதுக்கு ரீடபிலிட்டி கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி தொண்டு அத்தியாயம்னா ஒவ்வொரு தொண்டுக்குள்ளேயும் குரோனாலஜி இருக்காது, அது வந்து ஐடியாஸ் தான் இருக்கும். அப்ப அதை வந்து ஒன்னொன்னும் தனி புத்தகம் தனி கட்டுற மாதிரி போகும். அது அதை கொண்டு போய் ஸ்டோரியில எப்படி ரிலேட் பண்ணுவீங்க, அந்த டிஃபிகல்ட்டி வந்துடும். ஸோ தொண்டு வாரி அத்தியாயம் ஒரு தப்பு. ரெண்டாவது, தொண்டுக்குள்ள போனீங்கன்னா அதோட விட்டுறணும்ல. இப்ப கல்வின்னு ஒரு அத்தியாயத்துல வந்து போறாரு, கொஞ்சம் லேசா எழுதிட்டு அடுத்து கல்வியாளர்கள் நான் எழுதிய புத்தகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 10-20 புத்தகங்கள் லிஸ்ட கொடுக்குறாரு. அது பரவாயில்ல, தன்னுடைய சுயசரிதை அவர் எழுதணும். ஆனா தமிழ் அறிஞர்கள், என்னோட தொடர்பில் இருந்த தமிழ் அறிஞர்கள்னு சொல்லிட்டு 43 பேரை பற்றி சிறு குறிப்பு. டாக்டர் மு வரதராசனார், இவரு சுவாமிநாத ஐயர், மறைமலை அடிகள், வரிசையா போகுது. தனித்தனியா சிறு குறிப்பு வரைக மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் மாதிரி போகுது. அது வந்து துணுக்கு. அந்த நம்ம அணிந்துரை எழுதியிருக்காரு. அணிந்துரை எழுதியிருக்க மயிலை பாலசுப்ரமணிய முதலியார்ன்றவரு, இது வந்து சாமுவேல் ஜான்சன் சொல்லி ஆங்கில அறிஞர் இருக்காரு, போஸ்வெல்னு சொல்லி அவருடைய சிஷியர் ஒருத்தர், அவர் பயோகிராஃபி இப்படித்தான் எழுதினாரு, துணுக்கா தான் இருக்கும், நிறைய துணுக்குகள், எபிசோடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எபிசோடு வந்து அதாவது ஒவ்வொரு தொண்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி போட்டு லோட் பண்ணி வச்சிடறாரு. 32 பேர் 42 பேர் மொத்தம் 125 பேருடைய அவங்களுடைய பயோகிராஃபி சொல்றது இல்லை, அவங்க பிறந்த தேதி அதெல்லாம் ஒண்ணும் வராது. இவர் யாரை சந்திச்சாரு, அவங்க 2 பேருக்கும் தொடர்பு என்ன, எங்கே பார்த்தாரு, என்ன, ஒரு நினைவு குறிப்பு மாதிரி சொல்லிட்டே போறாரு. அதை பூரா அப்படியே கட் பண்ணி ஒரு அப்பெண்டிக்ஸ் கொண்டு போயிடலாம். அப்ப வந்து புத்தகத்தோட சைஸ் பாதி குறைஞ்சு போயிடும். அப்ப தொண்டுக்குள்ள வந்து லிஸ்டிங் வருது, நேம் மாதிரியா போட்டு லிஸ்ட் பண்ணீங்கன்னா லிஸ்டே வந்து யாரும் படிக்க முடியாது. ஏன்னா அப்ப அந்த லிஸ்டிங், அத தொண்டு வாரி அத்தியாயம் ஒரு மிஸ்டேக்கு, அதுக்குள்ள வர்ற லிஸ்ட் ஒரு 40 பேர் 30 பேர், அரசியல் அதிகாரம் வரும், அரசியல எழுதிட்டு அரசியல பூரா எழுதிட்டு கடைசியில அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், நான் தொடர்பு கொண்ட அரசியல் தலைவர்கள்னு சொல்லிட்டு பெசன்ட், பெரியாரு, வரதராஜன் நாயுடு அப்படின்னு வரிசையா ஒரு 15 பேர் வரும். இப்படி 7 அத்தியாயத்திலும் போட்டு 125 பேருடைய சந்திப்புகளை, அவர்கள் பற்றிய முக்கியமான குறிப்புகளை துணுக்கு மாதிரி போட்டிருக்காரு. அதனாலதான் டாக்டர் மூவா என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, அவருடைய சுயசரிதை வந்து ஒரு என்சைக்ளோபீடியா, களஞ்சியம். யாரை பத்தி வேணுமாலும் எடுத்து அது ஏதோ 2 குறிப்பு ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு அதை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லை. எப்படி இந்த பயோகிராஃபி படிக்கிறது, நம்ம 800 ரூபாய் 600 ரூபாய் விலை போட்டு வாங்கி 800 பக்கத்தை வாங்கி அதுல பாதிக்கு மேல இந்த மாதிரி மற்றவங்களை பற்றிய தகவல். அப்ப இந்த கதை சரியாக சொல்லப்படலை. அப்ப இவருடைய கதை தானே, டேட்டா இல்ல, டேட்டாவை கதையால இணைக்கணும் இல்ல, அது இணைக்கிறதுலதான் புத்தகத்தோட வெற்றி இருக்கு. அந்த கதையை கதையாக இணைக்கிறதுலதான் ஸ்பீச்சோட வெற்றி இருக்கு எல்லாமே. இப்ப மனிதன் கதை சொல்லிதான். அப்ப வந்து அந்த லிஸ்ட் ஒரு தவறு. அந்த லிஸ்டுக்குள்ள பல்வேறு சப்ஜெக்ட் எழுதிடுறாரு. இப்ப உதாரணமா பாருங்க, தொழிலாளர்னு அத்தியாயம் வருது, அதுல சிங்காரவல் செட்டியார், அப்புறம் சர்க்கரை செட்டியாருக்குள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னா, மதம் மாறுதல் என்ன, மதம் மாறுதலுக்கு நான் எதிரி. சர்க்கரை செட்டியார் அவர் கிறிஸ்டியன். அப்ப அவர்கிட்ட போயிட்டு எங்க பையன் ஒருத்தனை வந்து கிறிஸ்டியனுக்கு மாத்திட்டாங்க. இது எதுக்கு அங்க போயிட்டு அப்ப இந்த சப்ஜெக்ட் எதுக்கு தொழிலாளர் அத்தியாயத்துக்குள்ள வருது? தொழிலாளர் அத்தியாயத்துக்குள்ள அதுவும் வந்து ஒருத்தருடைய தொடர்பு, அந்த லிஸ்ட் தொழிற்சங்க தலைவர்கள்னு சொல்லிட்டு 12-15 பேர் வராங்க. அதுல இருக்க ஒரு தலைவருக்குள்ள கொண்டு போய் இந்த சப்ஜெக்டை சொல்கிறார். அப்ப பாருங்க எத்தனை இது பாருங்க. அப்ப தொண்டு வாரி அத்தியாயம், தொண்டுகள்ல வரக்கூடிய அந்த லிஸ்டிங்ஸ் வரிசையா டேபிள் மாதிரி போட்டு பண்றது, அப்புறம் அதுக்குள்ள வந்து சப்ஜெக்டை மாத்தி உல்டா பண்ணி பண்றது, இவ்வளவு தடங்கள் ஏற்படுத்துறாருங்க. இந்த பயோகிராஃபியை, இந்த ஆட்டோ பயோகிராஃபியை உறுப்பாரியா படிக்க முடியாம இருக்கிறதுக்கு இவ்வளவு தடங்கள் ஏற்படுத்துறாரு. அப்ப
நீங்க சுருக்கமான வழி என்னன்னா, இந்த லிஸ்ட் வருது பாத்தீங்களா, லிஸ்ட் ஆஃப் தமிழறிஞர், லிஸ்ட் ஆஃப் அரசியல், லிஸ்ட் ஆஃப் தொழிற்சங்க தலைவர், இதை பூரா கொண்டு அப்பெண்டிக்ஸ்ல போட்டு வெறும் ஸ்டோரி நேரேஷன் வரதை மட்டும் படிச்சுட்டே வந்தோம்னா அப்பவும் கூட நமக்கு தொந்தரவு வந்துருது. ஏன்னா இப்ப அரசியல்ல குறிப்பா எடுத்தீங்கன்னா, அரசியல்ல வந்து நிறைய விஷயங்கள் இங்க அங்கே அப்படியே பேசிட்டு வர்றாரு. அதுல கொஞ்சம் குரோனாலஜி மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, மிஸ் ஆகத்தான் செய்யும். நேரு எல்லாரோட ஆட்டோபயோகிராஃபியுமே கொஞ்சம் குரோனாலஜி அப்படி மேல கீழே போய் அப்புறம் திருப்பி சரியா வரும். ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, முக்கியமான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா சம்மரைஸ் பண்ணி சொல்லும் போது அந்த அரசியல்ன்ற அத்தியாயத்துல எழுதினதை விட அந்த வாழ்க்கை குறிப்புக்குள்ள போறாரு பாருங்க, குட்டி குட்டி குறிப்பு பெசண்ட், அதுல கொஞ்சம் ஏதாவது ஒரு 2 விஷயத்தை போட்டு வைக்கிறாரு. குறிப்பா வந்து பெரியார்னு தலைப்பு போட்டு, பெரியார்னு சொல்லவே மாட்டாரு. அப்ப பெரியார் டைட்டில் கூட இருந்துதான்னு தெரியல. அப்ப ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் போடுவார். அப்ப ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு அந்த குறிப்புல வந்து இன்னும் நிறைய நல்ல நல்ல சின்ன சின்ன சென்டென்ஸ்ல நல்ல விஷயங்களை சொல்றாரு. அப்ப அதை படிக்கலைன்னாலும் தப்பு. அதனால அதை ஒரு அப்பெண்டிக்ஸ்ல வச்சு பண்ணணும். இத்தனை தொந்தரவு பண்றாரு. இது ஒண்ணு போக இன்னொரு முக்கியமான டிஃபெக்ட் இருக்குதுங்க. அது என்னன்னா தோற்றுவாய். அவர் ஒவ்வொரு புத்தகத்திலும் தோற்றுவாய் தான் பண்ணுவாரு. தோற்றுவாய்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த தோற்றுவாயில பாருங்க, நான் படிச்சு காட்டுறேன். இந்த மாதிரி செய்யலாமான்னு நீங்க சொல்லுங்க. நீதி கேட்கிற மாதிரி நான் கேட்க வேண்டியிருக்குது. வாழ்க்கை வரலாறுகள் அவை வெளிவருமாயின் அவரவர் வரலாற்றை அவரவரே எழுத விடுவது அறம். வாழ்க்கை வரலாறு இன்னொருத்தர் எழுதுறது தப்பா? நிறுத்த முடியுமா நீங்க? இப்ப திருவிகாவுடைய வரலாறு எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க, ஏராளமான பேர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் போய் தடுத்து நிறுத்த முடியுமா? அப்ப அவர் சொல்றாரு, அப்பொழுதே நண்பரின் உயர்வு நெகிழ்ச்சியும் பகைவரின் இழிவு நெகிழ்ச்சியும். அதாவது நமக்கு பகைவர்கள் இருக்கான், அது போக நண்பர்களே வந்து நம்மளை கொஞ்சம் மாறுவாங்க, அதுல அவங்களுக்கு ஒரு பிளஷரு. இதெல்லாம் வந்து பயோகிராஃபியை மற்றவங்க எழுதும்போது வந்துடும், இந்த தொந்தரவுக்கு நம்மளே எழுதி விடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது ஒரு அப்நார்மல் கருத்து. அப்ப இங்க இன்னமும் இங்க ஒரு விஷயம் இருக்குது, ஒரு 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 பாதிக்கப்பட்டிருக்காரு. அது அடுத்து அப்படி பாத்தீங்கன்னா, அனைத்தே நேர்ந்த சில நிகழ்ச்சிகள். அதனால வந்து நம்ம அப்புறம் வந்து அவர் சொல்றாரு, நம்ம வரலாறு நம்மளே எழுதிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு அந்த வழக்கம் இல்லை, நான் எழுத வேண்டாம்னு தான் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது திடீர்னு அனைத்தே நேர்ந்த சில நிகழ்ச்சிகள் எனது மனநிலையை மாற்றின. அப்ப உடனே வந்து சுயசரிதை எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன அனைத்தே நடந்த நிகழ்ச்சி, என்ன நிகழ்ச்சின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்ல மாட்டார். இது அவருடைய எழுத்து பாணி. ஏதாவது ஒண்ணு வந்து தொட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார். அதை தொடாம விட்டுற வேண்டியதானே? இதை சொல்ல வேண்டாமே. இதை சொன்னோம்னா நமக்கு ஒரு இது மாட்டேங்குது இல்ல, இது என்ன நிகழ்ச்சினாலும் இந்த சுயசரிதை எழுதணும்னு சொல்ல, இது இந்த வரியை விட்டுருந்தாருன்னா, இந்த பேராகிராஃபே விட்டுருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அப்ப அதை போடும்போது நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருது, அது என்ன உள்ள சொல்லுவாரா சொல்ல மாட்டாருன்னு சொல்லி சிலர் ஆங்ஸைட்டியா இருக்கலாம். இப்ப என்ன மாதிரி ஆட்கள் இதை தேடுவோம். இப்ப இது தேடும்போது இது என்னன்னு எதுக்காக இப்படி எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அவருடைய ஒரு முக்கியமான கேரக்டரே அடங்கியிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து விமர்சனங்களை தாங்க முடியல. அண்ணா வந்து எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு நேர் தலைகீழா எந்த சிறு விஷயத்தையும் தாங்கும் இதயம் எனக்கு இல்லை அப்படின்னு தான் அவர் நடந்துக்கிறாரு. அவரை ஒருத்தர் சாமியார் அப்படின்னு சொன்னா கோவிச்சுக்கிறாரு. இவர் சொன்னார் இல்லையா, ஞானசம்பந்தம் ஒரு டைட்டில் சொன்னாரு, ராயப்பேட்டை முனிவர்னு சொன்னா ஐயோ நம்மளே ஏன் முனிவர்ன்றாங்க, சாதுன்னு சொன்னா நம்மளே ஏன் சாதுன்னு சொல்றாங்க. என்ன டைட்டில் கொடுத்தாலும் இவர் எல்லாருக்கும் டைட்டில் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஜி சுப்பிரமணிய ஐயரை வந்து முனிவர்ன்றாரு, இன்னொருத்தர் சாதுன்றாரு, இன்னொருத்தர் குழந்தைன்றாரு. இவருக்கு என்ன டைட்டில் கொடுத்தாலும் பயப்படுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவர் வளர்ந்து வந்த விதம் அந்த மாதிரி. அதாவது நம்ம வந்து குற்றம் குறை இல்லாம மற்றவங்களுக்கு ஒரு சிறு விமர்சனத்து கூட இடம் இல்லாமலே நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டு வரணும். ஹைஸ்கூல்ல நம்மலாம் படிக்கும்போது நமக்கு அப்படித்தான் ஒரு வேகம் வரும். நம்ம மற்ற பசங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இவன் மேல கெட்டு பேர், அவன் மேல கெட்டு பேர், நம்ம கெட்டு பேர் இல்லாம பாத்துக்கணும்னு அந்த ப்ரொடெக்டிவாகவே வருவோம். அப்ப சரி இவர் ஏன் இந்த மாதிரி சொல்றாரு, எதுக்காக வந்து யார் இவரை அஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கேதான் ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து எனக்கு நல்ல வேலையா இந்த புத்தகம் பெரியாரின் நண்பர் டாக்டர் வரதராஜல் நாயுடுடைய வாழ்க்கை வரலாறு. டாக்டர் வரதராஜல் நாயுடு நல்ல பணக்காரரு, காங்கிரஸ்ல இருக்கும்போது காந்திக்கு பழக்கம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளு. அவர் வந்து இந்த மணிவிழா டயத்துல நம்ம திருவிகாவை பத்தி ஒரு பக்க வரலாறு எழுதியிருக்காருங்க. அந்த வரலாறு தான் இவர் ரொம்ப அஃபரண்ட் ஆகிட்டார்.
அதை நான் கொஞ்சம் படிக்கிறேன், கேட்டு பாருங்க. அந்த ஒரு பக்கத்துல சொல்லிட்டாருங்க. அதாவது வரதராஜன் நாயுடு சொல்றது உண்மையா தான் இருக்குது. இப்போ ஒரு போலீஸ்காரங்க நம்ம என்ன சொல்றோம், ஒரு போலீஸ் வந்து லஞ்சம் வாங்கல, எல்லாத்தையும் அடிக்கல, நல்லவரா இருந்தான்னு அவர் போலீஸ் வேலைக்கு லாயக்கில்லை. அதே மாதிரி வந்து வாத்தியார் சம்பாதிக்கல, டியூஷன்லாம் கொடுத்து சம்பாதிக்கலன்னு சொன்னா அவர் வாத்தியார் வேலைக்கு லாயக்கில்லை. இந்த மாதிரி தானே நம்ம சொல்றோம், சினிக்கலா. அப்ப அதே மாதிரி வந்து இவரு அரசியலுக்கு லாயக்கில்ல. ஒரு பக்கத்துல அடிச்சு நொறுக்குறாருங்க வரதராஜன் நாயுடு. சில பேர் வந்து இந்த மாதிரி ஈவரகம் எல்லாம் பேசுவாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய ட்ருத் இருக்கும். நம்ம வந்து தாவே தாட்சன் எல்லாம் பார்ப்போம். அவர் சொல்றாரு பாருங்க என்ன, அதாவது 800 பக்கத்துல போட்டு இந்த வளைக்கிறாரு, நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மணிவிழாவுக்காக ஏதோ ஒரு பத்திரிகையில எழுதியிருக்காருங்க. தமிழ்நாட்டில் உயர்ந்த பெரியோர்களில் இவர் சிறந்தவர். யாரு? திருவிகா. ஒழுக்கத்தில் சீரியர், ஒப்பட்ட சொல் வன்மை உள்ளவர், எதிலும் போர்க்குணம் சிறிது உடையவர். போர்க்குணம் உடையவர் கிடையாது, சிறிது. போராட மாட்டாரு, அதுதான் உண்மை. போராட்டம் என்பதே பிடிக்காதுங்க, அதனால அரசியல் பிடிக்காது. அப்ப சிறிது உள்ளவர். அரசியல் போராட்டத்திலே விழுந்து புரள முடியவில்லை. ஆகவே இவர் அரசியலிருந்து விலகிவிட்டார். சதா காலமும் அன்பு ஆண்டவன் என்று பேசி பயிற்சி பெற்றவர்கள் அரசியல் போராட்டங்களில் முடிவு வரையில் நின்று போரிட்டு வெற்றி பெற்றதாக எந்த தேச சரித்திரத்திலும் கிடையாது. ஆகையால் தம்முடைய பிரதி குணத்துக்கு மாறுபட்ட அரசியல் குதர்க்கங்களில் ஈடுபடாமல் திருவி கல்யாண சுந்தரனார் விலகியதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அடி ஒண்ணுன்னு எப்படி விழுகுது பாருங்க. அப்புறம் சொல்றாரு, சமுதாய சமய சமூக அரசியல் துறைகளில் புரட்சியமான காரியங்களை சாதிக்க இவர் துணியாததற்கு காரணம் பார். அரசியல் துறையில போச்சு, சமூகம்னா சீர்திருத்தம்ன்றாரு, அங்கேயும் போச்சு. சமயம் சைவம் பேசுறாரு, அங்கேயும் போச்சு. இந்த துறைகளில் புரட்சிகரமான காரியங்களை சாதிக்க இவர் துணியாததற்கு இவருடைய சாதுத்தன்மை மட்டும் காரணம் அல்ல, இவருடைய சரீர நிலைமை. ஏன்னா டாக்டர் வரதராஜனோட டாக்டர் இல்லையா, சரீர நிலைமையும் இடம் தரவில்லை. இவருக்கு நல்ல சரீர சுகம் கிடையாது. உதிர் சருகு, கந்த மூலங்கள், கீரைகள், கஞ்சி சாப்பிட்டு வருகிறார். 60 ஆண்டுகள் முதலியார் வாழ்ந்திருந்து ஆத்மசக்தியினாலே தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தொழிலாளர் விஷயத்தில் மட்டும் இவர் நல்ல சேவை செய்திருக்கிறார். சரியா வச்சுங்க. இது வந்து நீங்க மொத்தம் ஒரு பக்கம் தான் இருக்குது. என்ன தாக்கு. அப்ப இது வந்து சும்மா ஏதாவது ஒரு முனிவர்னு சொன்னா அவங்க கோவிச்சுக்கிறவரு, தொட்டா சொன்னிங்க மாதிரி இருக்கவரு இதை எப்படி தாங்குவாரு? அப்ப இதுக்கு பதிலாதான், இந்த ஒரு பக்கத்துக்கு பதிலாதான் இந்த 750 பக்கத்தை எழுதியிருக்காரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, இவர் சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா, வரதராஜன் நாடு பிரகாரம் பார்த்தோம்னா இவர் எதுக்கும் லாயக்கு இல்லை. அது இந்நேரமும் சாமி கடவுள்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சமயவாதி தான் இவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கு பதிலா இவர் சொல்றாரு, நான் பல துறைகளில் உழைத்தவன். எந்த பக்கத்தை எடுத்தாலும் நான் பல துறைகளில் உழைத்தவன். நீங்க பாருங்க, டாக்டர் மூவா இவரை பத்தி சொல்றாரு பாருங்க. டாக்டர் மூவா திருவி கல்யாண சுந்தரனார் தமிழாசிரியராக இருந்து பத்திரை ஆசிரியராக புகழ்பெற்று அரசியல் தலைவராய் விளங்கி தொழிலாளர் தலைவராய் சிறப்புற்று தமிழறிஞராய் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டியாய் திகழ்ந்தவர். எப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப பல துறைகளில் உழைத்தவர்னு சொல்லிட்டு அவரை நிரூபிக்கிறதுக்காகவே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அப்ப அதனாலதான் அவரே வலிந்து மற்றவங்கள்ட்ட அவர் சொல்றது, அவரே தன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்கிறார். நான் பல துறையில உழைத்தவன். ராஜாஜி கூட பல துறையில தான் உழைச்சாரு. ராஜாஜி வந்து ராமாயணம் மகாபாரதம் எழுதினாரு. இன்னைக்கும் ஃபாரினர்ஸ் எல்லாம் அதை தான் படிக்கிறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அதை படிச்சுட்டு தான் வராங்க. அது போக வக்கீல் தொழில் ஆற்றினாரு, அரசியல் இருந்தாரு. அப்ப 3 தொழிலாச்சு. நான் பல துறைகளில் உழைத்தவன், காந்தி மாதிரி அப்படி ஒரே தொழில சத்தியம் சாத்விகம் சொல்லிட்டு நான் இல்லை அப்படின்னு சொன்னாரா? காந்தி தான் அப்படி சொன்னாரா? காந்தி எத்தனை வேலை பண்ணியிருக்காரு? அப்ப எல்லாருக்குமே நவீன காலத்துல எல்லாருக்குமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் தான். அப்ப இதை இவர் ஏன் அட்வர்டைஸ் பண்றாருன்னு சொன்னா, அதுக்குள்ள ஒரு ட்ரிக் இருக்கு, அதுக்குள்ள ஒரு 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 ரிடில் இருக்குது. அப்ப அது வந்து அந்த வாழ்க்கை வரலாற்று புதிரா தான் பார்க்கணும். அந்த புதிர்ல அந்த புதிர்ல என்னன்னா, ஏன் வந்து இந்த நான் வந்து பல துறைகளில் உழைத்தேன் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப ஏன் அழுத்திட்டு வராரு அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து திடீர்னு அவர் புகழ் பெற்றாருங்க. ஏன்னா அவருடைய ப்ரீ ஹிஸ்டரி வந்து டாக்டர் சொன்ன மாதிரி தான். ப்ரீ ஹிஸ்டரி வந்து பூரா ரிலிஜியஸ் ஹிஸ்டரி தான்.
34 வயசு வரைக்கும் ரெலிஜியசிட்டியில இருந்தவர் திடீர்னு வந்துட்டு புகழ் பெற்றாரு. அப்ப வந்து எத்தனையோ சைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போறாங்க, அவங்களால எல்லாம் முன்னுக்கு வர முடியல. இவர் எப்படி திடீர்னு 1918 அவரே சொல்றாரு, நான் வந்து 1918ஆம் வருஷத்துல திடீர்னு புகழ் பெற்றுட்டேன். இந்த அலெக்சாண்டர் போப்னு ஒரு இங்கிலீஷ் போயிட்டு இருக்காரு, அவர் இப்படிதான் சொல்லுவார். ஒன் ஃபைன் மார்னிங் ஐ woke up to find that I was famous. திடீர்னு நான் காலையில் எழுந்தேன், பார்த்தால் நான் ஃபேமஸ் ஆனவனாக இருந்தேன். அதே மாதிரி நம்ம ஐன்ஸ்டீனை வந்து அவங்க பசங்களாம் கேட்பாங்க, என்னப்பா திடீர்னு நீ ஏன் வந்து உலகமே உன்னை கொண்டாடுது, நீ எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஃபேமஸ் ஆன அப்படின்ற மாதிரி. அப்ப சில பேர் திடீர்னு ஃபேமஸ் ஆகும்போது அதை வந்து அக்கௌண்ட் பண்ணணும், எப்படி அவங்க ஏன் ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. பெரிய ஹிஸ்டரியில ஒண்ணுமே கிடையாது, ரிலிஜியஸ் ஹிஸ்டரி. அப்ப அதை ஒண்ணு கிராக் பண்ணி ஆகணும், இவர் எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு. அப்படி அதை கிராக் பண்ணும்போது தான் இவருடைய உண்மையான பயோகிராஃபி வெளியே வரும். அப்ப இவர் சொல்லியிருக்க இந்த பயோகிராஃபியும் சரியில்லை, முழுமையானது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பதில் சொல்ற மாதிரி அவர் வந்து படிக்கிறவங்களெல்லாம் டைரக்ட் பண்ணி தன்னை எப்படி அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாரு, என்னை இப்படி பாரு, என்ன இந்த கோணத்துல பாரு, அப்படி பாத்துறாத. ஏன்னா அந்த டாக்டருடைய பேட் பிக்சர், கிரிட்டிக்கல் பிக்சர், ஒரு ரூத்லெஸ் மெர்சிலஸ் பிக்சர் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த பிக்சர்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்க அவர் அப்படி கொடுக்குறாரு. அப்ப இதுவும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, இது இன்கம்ப்ளீட். இது வந்து கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லா தான் இருக்குது. நாயுடு சொல்றதுல தவறே கிடையாது. அவர் வந்து அதான் அவர் அந்த மாதிரி ஷார்ப்பா சொல்றாரு. அப்ப இவருக்கு திடீர் புகழ் வர காரணம் என்ன, அதுக்குரிய காரணங்களை தான் கண்டுபிடிக்க வேண்டியது. அது இந்த சுயசரிதையில படிச்சாலே தெரிஞ்சது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, he was projected by home rule movement. அதான் ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க 2 பேரு. யார் 2 பேரு? அன்னி பெசன்ட் அம்மாவும் அவங்க பாலகங்காதர திலகம். இவங்க 2 பேரும் தான் ஹோம் ரூல ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்டு வார் டயத்துல காந்தி வந்து வேர்ல்டு வார்ல போயிட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. 15ல தான் உள்ளுக்குள்ள வர்றாரு. இவர் 14ல வந்து திலகர் ரிலீஸ் ஆகிடுறாரு. அப்ப ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இவங்க 2 பேர் கை போகுது. அதுதான் இந்தியாவினுடைய சுதந்திர புரட்சியில ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபேஸ், மாடர்ன் பொலிட்டிக்கல் ஃபேஸ். அதுதான் அவர் பில்டப் பண்ணதை தான் காந்தி வந்து கேப்சர் பண்ணிக்கிறார். 18ல ஒரே வருஷத்துல கேப்சர் பண்ணி காந்தியுடைய யுகம் வந்து 19லயே ஆரம்பிச்சிருக்கு. அப்ப நீங்க அது வரைக்கும் இருந்த ஒரு 30 வருஷம் வரலாறு மாறி இந்தியா முழுக்க அரசியல் பேசக்கூடிய நிலைமை வருது. அப்ப வந்து அயர்லாந்துலயும் ஹோம் ரூல் இயக்கம் நடக்குது. ஹோம் ரூல் அயர்லாந்துக்கு ஹோம் ரூல் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப உலகப் போர் முடிஞ்சோடனே அங்க வந்து அயர்லாந்து 2ஆ பிரிச்சு ஒரு பகுதி சுதந்திரமே வாங்கிடுறாங்க, டொமினியன் ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி தான் இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அஜிடேஷனை திலகர் ஆரம்பிக்கிறாரு. அப்ப திலகர் திலகரும் வந்து அவர் சில மாநிலங்களை கவனிச்சுக்குவாரு, மேடம் சில மாநிலங்களை கவனிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்டுக்கு அவங்க வந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மா வந்து இவரை நம்ம திருவிக்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் காரணம். திருவிக்காவை அவங்க தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னு சொன்னா ராயப்பேட்டை அடையாறுல வந்து அந்த தியாசாபிக்கல் சங்கம் இருக்குது. ராயப்பேட்டை அடையாறினுடைய முதல்வர் தான் நம்ம திருவிக்கா. அங்க என்ன சங்கம் இருந்தாலும் அதுல போய் கேட்டுருவாரு, அதுல போய் மெம்பர் ஆயிடுவாரு. அப்ப வந்து நேச்சுரலி வந்து அவர் தியாசபில போய் மாட்டிக்கிறாரு. அப்ப வந்து அந்த தியாசபில அந்த நம்ம மேடம் அன்னி பெசன்ட்டோட அவங்க அமைப்புல இருந்த முக்கியமான தலைவர்கள், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு டி சதாசிவ ஐயர் ரொம்ப முக்கியமானவர். அவர் எங்க போனாலும் அவர் தான் தியாசபி அப்படின்னு பேசுவாங்க. இவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அது போக வந்து அன்னி பெசன்ட்டுக்கு 3 வந்து துணை ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நல்ல பணத்தோட தான் வந்து நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஒரு பத்திரிகை வாங்க, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு பத்திரிகை வாங்கி அதை வந்து நியூ இந்தியா, இன்னைக்கு நியூ இந்தியான்னு சொல்றோம். அது வந்து நம்ம அன்னி பெசன்ட் ஆரம்பிச்சது. அப்ப அந்த நியூ இந்தியா பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. அதை வந்து அருண்டேல்ன்ற ஒரு ஆசிரியர், அதுக்கு துணை ஆசிரியர் வந்து சுப்புராய காமத்து. அந்த பக்கம் பிபி வாடியா, அவர் வந்து தொழிற்சங்கத்துக்கு, பிரிட்டிஷ் தொழிற்சங்கத்தையே ஆரம்பிச்சவங்க. பிரிட்டிஷ் தொழிற்சங்கம் வந்து மார்க்ஸ் எங்கல்ஸ் காலத்துது. அந்த தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சவங்க அன்னி பெசன்ட். அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அப்ப அவங்க வந்து அப்ப தமிழ்நாட்டுல இந்தியாவுல முதல் தொழிற்சங்கத்தை அமைக்கணும். இந்த பக்கம் வந்து ஹோம் ரூல், பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ் அண்ட் ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரண்ட்ல இறங்கிடுறாங்க.
அவங்க இறங்குனாங்கன்னா இப்படிதான் இறங்குவாங்க. அது சாதாரண பெண்மணி கிடையாது அவங்க. அப்ப அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம கான்டாக்ட்ல இருக்கிறதுல தமிழ் லாபம் உள்ளவர். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 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 சிறு அச்சம் இருக்குது. இங்க வந்து பிராமின்ஸை எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி பிராமினிசம் ஜாஸ்தி இருக்குது. பிராமின்ஸ் எல்லாம் இந்த அம்மாட்ட போய் சூழ்ந்துக்கிறாங்க. பிராமின்ஸ் எல்லாம் இந்த அம்மாட்ட இருக்கிறாங்க. அப்ப வந்து நம்ம மேல ஆன்டி பிராமினிசம் பூரா நம்மள்ட்ட வருது. அப்ப இதை என்ன பண்ணலாங்க போதுதான் வந்து ஒரு நான் பிராமின் தலைவரா இருக்கட்டும், அவருக்கு வந்து தமிழ்ல கண்ட்ரோல் வேணும். இப்ப காங்கிரஸ்ல வந்து இன்னைக்கு மொழிவாரி மாநிலங்கள் 1957 வந்தது. ஆனா காங்கிரஸ் மாநிலங்கள்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி 1917லயே இந்த அம்மா தான், நம்ம அன்னி பெசன்ட் அம்மா தான் வந்து காங்கிரஸ் மாநிலங்களை உருவாக்குனது. அப்ப அதை வந்து பட்டாபி சீரதாராமையா வந்து காங்கிரஸ் வரலாறுல காங்கிரஸ் மாநிலங்கள்னு சொல்லி கான்செப்டை மொழிவாரியை கொண்டு வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல பிரசிடண்டோட உரையை படிக்கிறது இது பண்றதெல்லாம் கொண்டு வந்தது அன்னி பெசன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, அப்ப இவருக்கு தேவை ஒரு நான் பிராமின், ஒரு தலைவர், தமிழ்ல ஆளுமை உள்ளவர். இந்த அடிப்படையில தான் அவரை கொண்டு வராங்க. அப்ப எல்லா அதிர்ஷ்டமும் நம்ம திருவிகாவுக்கு தான் வருது. அப்ப தட்டால வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி பண்ணிடுறாரு. அப்ப வந்து அன்னி பெசன்ட்டுக்கு இருக்க கௌரவம், அந்த செல்வாக்கு எல்லாம் அவர் மேலதான் போயிடுது. இவர்தான் அன்னி பெசன்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனாலதான் காந்தி இங்க வந்தாலும் சரி, திலகர் இங்க வந்தாலும் சரி, CR தாஸ் இங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, 10ஆம் கிளாஸ் மட்டுமே படிச்சிருந்த திருவிகா டிரான்ஸ்லேட் பண்றாரு. டிரான்ஸ்லேஷன் 10ஆம் கிளாஸ்காரங்களை டிரான்ஸ்லேட் பண்ண விடுவாங்களாங்க எங்கேயாவது? அவர் மெட்ரிகுலேஷன் பரீட்சைக்கு உட்கார்ல. அது 10ஆம் கிளாஸா 11ஆன்னு தெரியல, மெட்ரிகுலேஷன் சொல்றாரு. அது மாதிரி அந்த நேரத்துல ஃபார்ம் 6th ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. 5ஆம் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் நம்ம டிஸ்கஷன் போது சொல்லுங்க அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவரு அவ்வளவுதான். ஆனா இங்கிலீஷ் நாலேஜ், அற்புதமான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது. இருந்தா கூட ஒரு பெரிய புராணம் லெக்சர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு இவர் வந்து எப்படி வந்து அரசியல் சொற்பொழிவுகள், பெரிய தலைவர்களுடைய சொற்பொழிவை பண்ணுவாங்க. அங்க சத்தியமூர்த்தி அதான் பூரா அட்வொகேட்ஸ் தான். காங்கிரஸ்ல பாதி பேர் அட்வொகேட்ஸ். அப்ப அவங்க எப்படி இவரை போய் மொழிபெயர்க்க விட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்கேதான் காரணம். அங்க வந்து இந்த மூவ்மெண்ட் 1917 அன்னி பெசன்ட்டுடைய 17. அப்ப அதனாலதான் அந்த அந்த ரிஃப்ளெக்டர் குளோரி தான் அவருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசியாவின் முதல் தொழிற்சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன், சென்னை மாகாண தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆரம்பிக்கிறார். வாடிய ஆரம்பிக்கும் போது அப்ப வந்து திருவிகாட்ட சொல்லி, திருவிகா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கேசவ பிள்ளை, செல்வ கணபதி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் சேர்த்து 5 பேர் தான் நிறுவனர்கள்னு சொல்லிட்டு அப்ப அங்கேயும் அவருக்கு ஒரு பேர் கிடைச்சு போச்சு. வரலாற்றுல திருவிகாவை எங்கேயுமே யாருமே நிராகரிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல 1 செப்டம்பர் 1916 1 செப்டம்பர் 1916 தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது இந்த ஹோம் ரூல் இயக்கம். உடனே டிசம்பர் 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நீதி கட்சி ஆரம்பிச்சிருக்கு. நீதி கட்சி அது பெரிய 6-7 திராவிடத்துக்குலாம் இல்லை. இந்த உடனே 6-7 திராவிடம் எல்லாம் 2000-3000 வருஷம் ஹிஸ்டரியும் கொண்டு வந்து இந்த அம்மா தான் கொண்டு வராங்க. இந்த ஹோம் ரூல் மட்டும் வந்துடக்கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஹோம் ரூல் வந்துன்னா பிராமின் ஆட்சி, ஹோம் ரூல் இஸ் பிராமின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதிர்க்கிறது. இப்படி ஒரு அரசியல் கட்சியை ஃபைன் பண்ண முடியுமா? அப்படி எழுந்ததுதான் நீதி கட்சி. அப்ப வந்து அப்ப 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 அந்த நீதி கட்சியும் இந்த பக்கம் வந்து இவர் ஒரு பத்திரிகை வேற ஆரம்பிச்சு கொடுக்குறாங்க. சுப்புராய காமத், மங்களூருக்காரர். அவர் வந்து துணை ஆசிரியரா இருக்காரு நியூ இந்தியா ஆங்கில பத்திரிகை. அவர் வந்து திருவிகா பார்த்து அங்கே வந்து ராயப்பேட்டையில் இருக்க சில அசோசியேஷன்லாம் மெம்பர் ஆக்கி, தியாசபியில மெம்பர் ஆகல, தியாசபியில மெம்பர் ஆகாம எல்லாரோடைய ஃப்ரெண்டு. அப்ப இந்த 2 கிரெடிட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒண்ணு, ஆசியாவின் முதல் தொழிற்சங்கத்தை துவக்கியவர் திருவிகா தான் சொல்லுவாங்க. பின்னாடி பிபி வாடியா இருக்கார், வாடியாக்கு பின்னாடி நம்ம அன்னி பெசன்ட் இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து ஹோம் ரூலுக்கு தமிழ்நாட்டுல தலைவர் வந்து இவர் தான், நம்ம திருவிகா தான் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி வந்து சுப்புராய காமத் தான் வந்து ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சு அதுக்குரிய நிதி எல்லாத்தையும் கொடுத்து நீ வந்து ஆசிரியர் மட்டும் இருன்னு சொல்லி வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. வாத்தியார் வேலை கல்லூரியில, அதுவும் 10ஆம் கிளாஸ் படிச்சவரு, தமிழ் வித்வான் கூட படிக்கல, அவரை வந்து ஒரு 4-5க்கு மேத்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்றாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் வந்து அவருடைய திறமையை பார்த்துட்டு 11-12க்கும் கூட வந்து நீங்க இது எடுங்க, தமிழ் எடுங்கன்னு சொல்லிட்டு
கல்லூரி தலைமை பேராசிரியரா மாத்துறாங்க 10ஆம் கிளாஸ். எங்கேயாவது இந்த ஒரு வீடலோட அவர் 10ஆம் கிளாஸுக்காரர் மொழிபெயர்த்தார்னு சொல்றது கிடையாது. எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு பாருங்க. அவரை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் அவர் இவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறார். அப்ப இதுதான் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றுடைய இருந்த ரிடில், அந்த அந்த புதிர். அந்த புதிரை வந்து இவங்க பின்னாடி இருக்காங்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க. அவங்களுடைய கம்ப்ளீட் வரலாறு, பொருளாதாரம், அறிவு எல்லாம் சேர்ந்து இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வெளிச்சத்துல தான் இவருக்கு இவ்வளவு புகழ் கிடைச்சது. அதை கிராக் பண்ணிட்டோம்னா பிறகு இந்த பயோகிராஃபி ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்து சரி திருவிகா இவ்வளவுதான், இதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சுருவோம். இல்லைன்னா ரொம்ப குழப்பமான விஷயங்களுக்கு எல்லாம் போவோம். ஸோ இது முடிஞ்சதுங்க. இதுக்கப்புறம் திருவிக்காவும் பெரிய புராணமும். பெரிய புராணத்துக்காக திருவிக்கா செலவு பண்ணியிருக்க வருடங்கள் வந்து 15 வருஷங்க. நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு 4286 செய்யுள்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான். நம்ம மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த மதுக்கூர் ராமலிங்கம் அதுல இருக்க கதைகளை எடுத்துக்கிட்டு நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவார். ஏன்னா அது மொத்தம் 63 நாயன்மார்களை பத்தி 63 புராணம் வரும். அப்புறம் தொகையடியார்கள்னு சொல்லிட்டு ஒரு 9, அதுல ஒரு கொஞ்சம் புராணங்கள் வரும். பூரா புராண கதை. கடவுள் சிவபெருமான் வந்து திருப்பி திருப்பி அந்தன வேடம் பூண்டு வந்து ஏதாவது செஞ்சுட்டு போவாரு. அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் தான். ஆனா அதுக்கு வந்து சைவத்துல ரொம்ப பெரிய மதிப்பு இருக்கு. அந்த பெரிய புராணம், திருவிக்கா என்றால் பெரிய புராணம், பெரிய புராணம் என்றால் திருவிக்கா, அந்த அளவுக்கு பெரிய புராணத்துக்காண்டி உழைச்சிருக்கிறார். அப்ப அத பெரிய புராணத்துக்காக திருவிக்கா எப்படி எல்லாம் உழைச்சாரு, என்னென்ன அச்சீவ் பண்ணாருன்னு சொல்லிட்டு பதிப்புரையில வந்து நம்ம முனைவர் நாகலிங்கம் கிளீனா சொல்றாரு. முதலாவது, அவரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவர் படிச்சதும் அதே வெஸ்லி தான், வெஸ்லி ஸ்கூலு, வெஸ்லி காலேஜ். அப்ப வெஸ்லி ஸ்கூல்ல படிக்கும்போது 1903ஆவது வருஷம், 20 வயசு ஆயிருதுங்க. 20 வயசு இருக்கும்போதும் அவர் வந்து கொஞ்சம் ஏதோ லோ ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறார், 7, 8 அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா 4 வருஷம் பிரேக் ஆகி போயிருது. 4 வருஷம் வந்து ஏதோ வாத நோய் வந்து பிரேக் ஆகி போயிட்டு அப்புறம் திருப்பி படிப்பை தொடர்றாரு. ஆனா ஹைலி இன்டெலிஜென்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா 1903ல இருந்து 7 வரைக்கும் 4 வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு தமிழாசிரியர் வர்றார். அவர் பேர் வந்து கதிரை வேர் பிள்ளை, யாழ்ப்பாணம் கதிரை வேர் பிள்ளை. அவர் வந்து சைவப்பற்று, ரொம்ப சைவப்பற்று மிக்கவர். அப்ப அவர் வந்து இவரை சைவத்துல தூக்கி போட்டுறாரு. சைவத்துல போடும்போது சைவமும் தமிழும் ஒண்ணு. அந்த பிள்ளைகள் தான் தமிழை வளர்த்தவங்க. பிள்ளைகள் அந்த பக்கம் சைவ மதம், தமிழ், இந்த 3 ஒண்ணுன்ற மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதுக்கு புதுமை புத்தன் கூட பதில் சொல்லியிருக்காரு. ஒரு மொழியை வந்து ஒரு ஜாதியோட அந்த மாதிரி எல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த ஒரு 4-5 வருஷத்துல அவர் வந்து நல்லா வந்து தமிழ் கற்றுக் கொடுத்து, சைவ மதத்தினுடைய நுணுக்கங்கள்லாம் கற்றுக் கொடுத்து, பெரிய புராணத்தை அவருக்கு கொடுத்திருக்காரு. பெரிய புராணத்துல என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, 63 நாயன்மார்களுடைய கதையையும் நீ புரோஸ்ல எழுதி, அந்த இதுல அந்த ஒவ்வொரு செய்யுள்ல வர்ற ஆர்குமெண்ட்டையும் நீ புரோஸ்ல எழுதிக்கிட்டே வா, விசேட குறிப்புரைன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே வான்னு சொன்னா, இந்த 4-5 வருஷம் ஆசிரியர் சொல்ற மாதிரி செய்வார். அதே மாதிரி ஆசிரியர் வெளியே போயிட்டு மற்ற மதங்களெல்லாம் எதிர்த்து பேசுவார். அப்படி எதிர்த்து பேசும்போது இவங்கெல்லாம் கூட போறது, அடியால் மாதிரி போறது இவங்கெல்லாம். ஏன்னா அவர் இப்படிதான் வளர்த்திருக்காரு. பரசமய கோளரி, பரசமய கோளரிம்பாங்க. அதாவது மாற்று மதங்களை ஒரு கை பார்க்கணும். அவர் சொல்லி அனுப்புவாரு. இந்த அயோத்திதாசர், அப்புறம் வந்து நம்ம சிங்காரவேலர், இவங்கெல்லாம் ஏதோ பௌத்த சங்கம் வச்சு ஏதோ பண்றாங்களாமே, அங்க வந்து சைவத்தை கொஞ்சம் தாக்கி பேசுறதா அப்படின்னு சொன்னார்னா போதும், போயிடுவாங்க. அந்த மீட்டிங் போய் அங்கே போய் அந்த கூட்டத்துல கலாட்டா பண்ணுவாங்க. கூட்டம் நடந்துகிட்டு போது இப்படி நுழைஞ்சு அப்படி வெளியே போயிடுறது. அப்புறம் ஏதாவது துண்டு சீட்டை எழுதி ஏதாவது ஒரு கேள்வி அனுப்புறது, அந்த கூட்டத்துல ரகலை பண்றது. இந்த மாதிரி ஒரு மத வெறிய ஊட்டி இருக்காரு. அதனாலேயே அவர் படிப்பு கெட்டது. அவர் வந்து ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டுறாரு கதிரைவேலர். அப்ப அவங்க கூட இருக்க பிள்ளைங்களை எல்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டு அவங்களெல்லாம் கோர்ட்டுக்கு இழுத்து, அதனால 2 நாள் பரீட்சை எழுத முடியல, மற்ற பரீட்சை எல்லாம் எழுதிடுறாரு. அதனால இவன் உருப்பிட மாட்டான், இவனை போய் பரீட்சையில போட்டு இவன் திருப்பி இந்த கதிரைவேலோட சேர்ந்து சமய கூட்டங்களுக்கு தான் போய்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆகி போகுது. அப்ப அவருடைய படிப்பு கெடுது. இதனால இந்த பக்கம் வந்து பெரிய புராணத்துல ப்ரோஸ் எல்லாம் ரைட்டிங் பண்ணி நல்ல பிராக்டிஸ் பெற்றுறாரு. அந்த பிற்பாடு புத்தகம் எழுதுறதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாரு. 1907ல வந்து கதிரைவேலர் டக்குன்னு இறந்துடுறாரு.
இறந்த பிற்பாடு 1908 உடனே அவங்க கையில இருக்க பணத்தை போட்டு, அண்ணன் தம்பி 2 பேரும் சைவர்கள், அந்த பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் வந்து சைவ பேர்கள் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னா, உமாபதி குருப்பிரகாசம் பிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் ஆரம்பிச்சு, அந்த பிரஸ்ல வந்து இவர் பண்ணி வச்ச குறிப்புரை, பெரிய புராண குறிப்புரைகளை பூராத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இவங்க புத்தகத்தை இவங்களே ஒரு பிரஸ் வாங்கி அதுல பிரிண்ட் பண்ணிடுறாங்க. கையில இருந்த காசு பூரா போய் வறுமைக்கு போயிடுறாங்க. 2 lakh rupees லாஸ் ஆகுதுன்றாங்க. ஆனா அந்த புத்தகத்தை போட்டாங்க. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து வறுமை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரியான் புத்தகத்தை போட்டாங்க. அப்ப ஒரு 4-5 வருஷம் பெரிய புராண குறிப்புரை எழுதினாரு. அதை வந்து சொந்த பொறுப்புல பப்ளிஷ் பண்ணாரு. இன்னொன்னு பாருங்க, 3வது பெரிய புராண வாசிப்பு இயக்கம். பெரிய புராண வாசிப்பு இயக்கம் 1908. நம்ம இங்கே நம்ம தோழர்கள்லாம் வந்து மூலதன வாசிப்பு இயக்கம் 100 வருஷத்துக்கு பிற்பாடு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வந்து பெரிய புராண வாசிப்பு இயக்கம் ஞாயிறு தோறும் கிளாஸ். எத்தனை வருஷம் எடுத்திருக்காரு தெரியுங்களா? 7 வருஷம் எடுத்திருக்காங்க. ஞாயிறு தோறும் எத்தனை செயல் எடுத்தாரோ தெரியாது. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில 3.5 மணி நேரம் வகுப்பு எடுப்பாராம். அந்த யாரோ ஒரு ரூம்ல தான் புகாந்த நிலையம் ஏதோ ஒன்று, அதுக்குன்னு ஒரு அடியவர் கூட்டம். திருவல்லிக்கேணி சிவனடியார்கள், திருவடிக்கேணி சிவனடியார்கள் திருக்கூட்டம் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் படையை திரட்டி அவங்களுக்கு சின்ன ஒரு பில்டிங்லாம் பண்ணி அதுல நடக்குமா. அதுல 7 வருஷமா 1903 பாட்டு தான் எடுத்திருக்காரு. இன்னும் மிச்சம் எடுக்க வேண்டியது எத்தனை? இன்னும் 2000க்கு மேல இருக்கு. இன்னும் 2100 பாட்டு எடுக்கணும். அது சரி, 7 வருஷம் போதும்னு அந்த வகுப்பு முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த வகுப்பு, அவருடைய தயாரிப்பு, பிரிண்டிங் இவ்வளவும். அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம், அப்ப 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 35 வயசு வரைக்கும் பெரிய புராணத்திலேயே அவருடைய இது ஆகிப்போச்சு. அப்ப நீங்க இந்த சுயசரிதையில பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பெரிய பெரிய புராணம். அதுல இருந்து ஞானசமுத்திரம் வந்துருவாரு. அது பெரிய புராணத்துல ஞானசமுத்திர புராணம் பாதி வரும். 4000 பாட்டுல 2000 பாட்டு பெரிய வந்து ஞானசமுத்திர பத்தி வரும், சுந்தரரை பத்தி வரும். அப்புறம் இவரு திருநாவுக்கரசர் வரும், அதை கோட் பண்ணிடுவாரு. சுதந்திர போராட்டத்துல ஏதாவது தியாகம் இருந்துச்சுன்னா அங்கே எடுத்து பார்த்துருவாரு. எந்த நாயன்மார் என்ன கஷ்டப்பட்டாங்க, அதுல இருந்து ஒரு பேரல் கொண்டு வந்துருவாரு. அது மாதிரி அவருக்கு எல்லாமே பெரிய புராணம் தான். ஆமா, இதுக்காக நான் பெரிய புராணத்தை வாங்கினேன். நம்ம முனைவர் நாகலிங்கம் அவரு பதிப்பித்த லேட்டஸ்ட் பெரிய புராணம் 2 வால்யூமும் நான் வாங்கினேன். அதுல வந்து அவர் என்னென்ன எழுதியிருக்காரு அதெல்லாம் கூட படிச்சிருக்கேன். அப்ப இதுதான் பெரிய புராணத்துக்கு ரைவல் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கோவை சிவகவிமணி, அவர் டைட்டில்லாம் வாங்கியிருக்காரு. CK சுப்பிரமணிய முதலியார், பூரா அந்த ஜாதி பேரோட தான் அப்பெல்லாம் வரும். அவர் வந்து ஒரு 7 வால்யூம்ல இதே நம்ம பெரிய புராணத்துக்கு 7 வால்யூம்ல உரை எழுதி அவரு ஃபேமஸ் ஆயிருக்காரு. அந்த உரையை இவரு பப்ளிஷ் பண்ணி அவரு கொடுக்குறாரு, இவங்க இன்னொரு பிரஸ்ஸை வாங்கிட்டு. அப்ப இப்படிப்பட்டவர் தான் 10ஆம் கிளாஸ் படிச்சவர், பெரிய புராணத்தில் ஊறியவர், அதையே ஒரு பிரச்சார கடமையா கொண்டவர், சைவத்தை உயிருக்கு மேலாக நேசிச்சவர். சொல்ல போனா அவரே சொல்றாரு, மத வெறி கொண்டிருந்தேன் நான், மாற்று மதங்களை தாக்குவதுதான் என்னுடைய வேலை, இப்படி இருந்தேன் நான். அவரு ஆசிரியர் இந்த பக்கம் இறங்குறாரு பாருங்க. 1907 ஊட்டியில போய் இறந்துடுறாரு. இறந்த உடனே போயிட்டு உடனே வந்து ஒரு வேதாந்தியை சந்திக்கிறாரு, ஒரு புத்திஸ்ட சந்திக்கிறாரு, ஒரு ஜைன மதத்துக்கார சந்திக்கிறாரு. ஒவ்வொரு மதமா போயிட்டு ஒரு குரானை சொல்லித்தர சொல்லி ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, ஏன்னா அவர் படிச்சது 10ஆம் கிளாஸ் தான். அப்ப எல்லா மதங்கள் பற்றிய நாலேஜை திரட்டுறாரு. இதை விட்டுருக்க மாட்டாரு அவரு. இதை திரட்டினாலும் கூட அவங்கள தாக்குறதுக்காக தான் திரட்டிருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப என்ன நோக்கத்துல இதெல்லாம் திரட்டினாரு? அதுதான் இதுல இந்த திரட்டல்ல இருந்து தான் அவர் தன்னுடைய சொந்த கொள்கையை உருவாக்குறாரு. நான் சொன்னேன் இல்லையா, தீம்ல ஒரு முக்கியமான தீம் சன்மார்க்கம்ன்ற தீம். அந்த சன்மார்க்கம்ன்ற தீம் அவருக்கு உருவானதுல தியாசபியும் ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுல பாருங்க, இந்த புத்தகத்துல தியாசபினா என்னன்னு சொல்லவே மாட்டேன்றாரு. எல்லாரும் வந்து நம்ம திருவிக்கான்னா தியாசபிஸ்ட், அவன் தியாசபி. நம்ம பெசண்ட் அம்மாட்ட ஏதாவது சொன்னோம்னா சொல்லக்கூடாது, ஏதாவது கோவில் மூட்டி விட்டுருவான், இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது. அப்ப எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இவர் வந்து தியாசபிஸ்ட்னு சொல்லிட்டு நினைக்க விட்டுறாரு. அப்புறம் இவருக்கு வேலை வாங்கும்போது இதை அன்னி பெசண்ட பிடிக்காது. வெஸ்லி காலேஜ்ல படிச்ச காலேஜ்லயே வந்து ஆசிரியரா மாறுறாரு. அப்ப வந்து கோல் மூட்டுறாங்க, இவன் வந்து அன்னி பெசண்ட் அம்மாவுடைய ஆளு, இங்க வந்து அவன் வந்து அந்த பெசண்ட் அம்மா வந்து வெள்ளைக்காரங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணாங்கன்னா இவனும் அதுல போவான், அவனை போய் நீங்க வாத்தியாரா எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கோல் மூட்டுறாங்க. அப்ப போய் அங்கே சொல்றாரு, நான் தியாசபிக்ல நான் மெம்பர் கிடையாதுங்க, நான் வந்து கேட்பேன்,
அப்ப பாருங்க, தியாசபிட்ல எத்தனை நாளா இருந்திருக்கிறாரு, அங்க போய் ஒன்றது கிடையாது. அப்ப இது வந்து அவருடைய அடிப்படையான குணம். அவருடைய மைண்டு, ஆன்மா எல்லாமே வந்து சைவத்துல இருக்கு. வேற அரசியல் இந்த மாதிரி தியாசபி இந்த மாதிரி எங்கேயாவது போனார்னா பாதி கால் உள்ள பாதி கால் வெளியே, அப்படியே ஒரு நலுவல்லையே இருந்துட்டு இருப்பாரு. அதை வெளியே ஆட்டம் சொல்றது இல்லை. மக்கள் என்னமோ நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு தெரியும் நம்ம தியாசபிஸ்ட் இல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடியவர். ஸோ அப்ப வந்து இந்த அடிப்படையில தான் இருக்காரு. இந்த அடிப்படையில் இருக்கவரை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும்? பட்டார்னு அரசியல்ல வரும்போது அரசியல்ல இறங்கிடுறாரு. அப்ப அரசியல்ல இறங்கும்போது வந்து பல தீம்ஸ் வருது. தேசபக்தன் பத்திரிகை கொடுக்குறாங்க, தேசம், தேச தலைவர் வழிபாடு, இதுதான். இது யாரு எங்க இருந்து கத்துக்கிட்டாருன்னு தெரியல, அதை எடுக்கிறாரு. அது மாதிரிலாம் பண்றாரு. அப்ப நேரடியா அவருக்கும் நீதி கட்சிக்கும் தகராறு வருது. அப்ப பெரியாரோட ஜாயிண்ட் பயோகிராஃபி ஆரம்பிச்சிருது. அப்ப அது வரைக்கும் வந்து போன வரலாறு இப்ப பெரியாரோட சேர்ந்து போகுது. வரதராஜ நாயுடு, அதாவது அகில இந்தியாவில் வந்து லால் பால் பால் அப்படிம்பாங்க. லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திர பால், இந்த 3 எள்ளு தான் லால் பால் பால். இவங்க தான் வந்து இந்த காங்கிரஸே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க வந்து தமிழக காங்கிரஸ் யார் கையில போகுதுன்னு சொன்னா, நாயுடு, நாயக்கர், முதலியார். வரதராஜலு நாயுடு, இந்த பக்கம் வந்து திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், பெரிய ஈவேரா நாயக்கர், ராமசாமி நாயக்கர். இந்த மூவர்களுக்கு கூட்டணியில தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு இவங்க காங்கிரஸ்ல இன்ஃபுளுன்ஸா இருக்காங்க. ஆனா தமிழக காங்கிரஸினுடைய ஆன்மாவே வந்து ரொம்ப பவர்ஃபுல் மேன் வந்து ராஜாஜி தான். இருந்தாலும் அப்ப இந்த 4 பேரும் சேர்ந்து போறாங்க, இவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வர்றாரு ராஜாஜி. அப்ப கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்துக்குள்ள போறாங்க. சென்னை மாகாண சங்கம், இது இந்த எத்தனையோ பேர் எவ்வளவோ ரிசர்ச் பண்றாங்க. சென்னை மாகாண சங்கம் யாரு, அதனுடைய ஃபவுண்டர் யாரு, அதனுடைய பர்பஸ் என்ன, யாருமே பண்ணிக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பெரியார் காங்கிரஸுக்குள்ள போகல, நான் பிராமின் அமைப்பு, அது வந்து ஒரு நான் பிராமின் அமைப்பு. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நீதி கட்சி, நீதி கட்சி வந்து பிராமணத்தை எதிர்க்குது, தமிழக ஆட்சியே கேட்குது, மாநில ஆட்சியே கேட்குது. அந்த 2 அம்சமும் இருக்குது. அப்ப நீதி கட்சியினுடைய பண்பாடு என்ன, நீதி கட்சி என்ன, அதனுடைய டெபனிஷன்ல வந்து எல்லாருக்கும், எல்லா ஆராய்ச்சியாளர்கள், கட்சிக்காரங்க, காங்கிரஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம திருவிகா, அது வந்து வகுப்புவாத கட்சி, வகுப்புவாதம் அப்படின்றதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி போயிடுறாரு. அங்கே தப்பு நடக்குது. ஏன்னா நீங்க உங்க எதிரிய தவறான அடிப்படையில தாக்குனீங்கன்னா அதை விட கொடுமை வேற இருக்க முடியாது. இப்ப நீங்க வந்து பாருங்க, பிஜேபியை வந்து சிலர் என்ன சொல்றாங்க, மனுவாத கட்சின்னு சொல்றாங்க. அது அது உண்மையாவே வர முடியாதுங்க இந்த காலத்துல. அதுக்கு வந்து கமலஹாசனே பதில் சொல்லிட்டாரு. அப்ப நாளைக்கு வந்து ஒரு ஜாதி டெண்டன்சி வருது, ஒரு உயர் ஜாதி டெண்டன்சி பிஜேபியில வருது, ஒரு சின்ன மோதல் வந்துச்சுன்னா அப்ப அங்க ஒரு பெரிய குரூப் வந்து இந்த மாதிரி காஸ்ட் டாமினேஷனை வச்சு கட்சியை டேமேஜ் பண்ண விட மாட்டோம்னு வந்துருவாங்க. அப்ப வந்து இது மனுவாத கட்சி இல்லைன்னு ப்ரூவ் ஆகும். அப்ப நீங்க வந்து சும்மாவது ஒரு அரசியல் கட்சியை மனுவாத கட்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனுவாதத்தை அடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா பிஜேபியை மனுவாத கட்சின்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி பொய்யான தாக்கல், பொய் பேசி பொய்யான கிரவுண்ட்ல தாக்குனீங்கன்னா நீங்க பிஜேபியில போய் இறங்கிடுவீங்க. இது வந்து இது ஒரு மறைமுகமான ஆதரவு. சூனர் ஆர் லேட்டர் இது வந்து ஆதரவுல கொண்டு விடுறோம். திருவிகா கதையும் அதே தாங்க. அவரால் வந்து நீதி கட்சினா என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு நம்ம திருவிகாவை எப்படி குறை சொல்ல முடியும்? அது வந்து சுப்ராய காமத்து, அருண்டேல், பிபி வாடியா, நம்ம பெசண்ட் அம்மா, யாருக்குமே அந்த ஒரு நாலேஜ் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. அப்ப வந்து வகுப்புவாதம்ன்ற டைட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா? வகுப்புவாதத்துல வந்து அவர் நீதி கட்சியை வகுப்புவாதம்னு மட்டும் சொல்றாரு. நீதி கட்சி 2 அம்சங்கள் கொண்டது. அங்கேதான் தப்பு நடக்குது. இவருடைய தப்பு என்ன தப்பு? 2 அம்சங்கள் கொண்டதுன்னா ஒரு அம்சம் என்ன? ஒரு அம்சம் வந்து ஆட்சிக்காக அமைக்கப்படுகிற கட்சி, ஆட்சி அதிகாரம் வேணும். ஆனா இந்திய அதிகாரம் கிடையாது. இந்திய அதிகாரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரிட்டிஷ் வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும், காங்கிரஸ் வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டும். எனக்கு தேவை இங்க மாநிலத்துல ஒரு கட்சி இருக்குது, மாநிலத்துல ஒரு அரசாங்கம் வருது, அந்த அரசாங்கம் என்ன கிடைச்சா போதும், இங்க ஃபண்ட்ஸ் இருக்கு, பதவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மாநில அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக கிரியேட் பண்ணப்பட்ட பொலிட்டிக்கல் கட்சி அது. அது ஒரு அரசியல் கட்சி. அதனாலதான் அது பிற்காலத்துல திமுகவா மாறுது. திமுகவாக மாறியது நீதி கட்சியை தவிர பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அல்ல. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகமாக 1944 மாறுது. அப்ப வந்து
பொலிட்டிக்கல் லைன் வந்து பொலிட்டிக்கல் லைன்ல போயிருது. நீதி கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுனால அது திமுகவா மாறுது. அந்த பக்கம் வகுப்புவாத அமைப்பு வந்து சுயமரியாதை கழகம்ங்கிறது வகுப்புவாத அமைப்புன்றதுனால திராவிட கழகம் என்கிற வகுப்புவாத அமைப்பு அது மாறிடுச்சு. அந்த 2 லைனும் வேற. அப்ப நீங்க இப்ப மார்க்சிஸ்ட் நம்ம இடதுசாரி தோழர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது இதை எப்படி மூலதனத்துல நம்ம படிச்சிருக்கோம். யூஸ் வேல்யூ வேல்யூ ரெண்டும் ஒரு காமோடிட்டிக்குள்ள இருக்குது. அது ஒரு சுயம்பெரும்பாட்டை கொடுக்குது. அந்த 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 செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொன்னா, எல்லா மார்க்ஸ் அந்த அத்தியாயத்துல மணி அத்தியாயத்துல பணம்ன்ற அத்தியாயத்துல அவர் சொல்லுவாரு, எல்லா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனையும் ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்குது. அது அந்த ஹெகல்ல இருந்து அவர் கொண்டு வர்றார். எப்படின்னு சொன்னா, ஒரு என்டைட்டிக்குள்ள 2 முரண்பட்ட விஷயம் இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம்னா அந்த 2ல 1 வெளியே கிரியேட் பண்ணணும். இப்ப பாருங்க, அதுக்கு பக்கா இந்த மூலதன எக்ஸ்பிளனேஷனுக்கும் இதுக்கும் அவ்வளவு பக்கா பொருந்தது பாருங்க. அதாவது நீதி கட்சி என்பது 2 அம்சங்கள் கொண்டது. யூஸ் வேல்யூ வேல்யூ மாதிரி அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குது. பொலிட்டிக்கல் மாநில அரசு அதிகாரத்தை பெறுவதற்குரிய அரசியல் கட்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிராமண எதிர்ப்புன்ற அந்த அந்த வகுப்புவாதம். அப்ப வகுப்புவாதமும் அரசியலும் இணைந்தது. அப்ப அத வந்து எப்படி அந்த முரண்பாட்டை உடைச்சு அதே முரண்பாட்டை வேற வடிவத்துக்கு எப்படி கொண்டு வர்றதுன்னு சொன்னா, வெறுமன வகுப்புவாதத்துக்கு ஒரு அமைப்பை அதுதான் வந்து உங்களுக்கு சுயமரியாதை கட்சி. 1926ல சுயமரியாதை கழகம் ஆரம்பிக்கிறாரு பெரியாரு. அப்ப அந்த 2 ஆஸ்பெக்ட்ல ஒண்ணு வந்து வெளியே வந்துருச்சு. இப்ப நேச்சுரலி என்ன ஆகணும்னு சொன்னா, அந்த சுய முரண்பாடு அந்த 2ம் சேர்ந்து இருந்தது இப்ப அது சிங்கிளா மாறிடும். இப்ப மணின்ற ஒண்ண நீங்க வெளியே கிரியேட் பண்ணீங்கன்னா அது வேல்யூ புரியுது. அப்ப நீங்க வேல்யூவை தனியா எடுத்து வச்சீங்கன்னா அந்த பக்கம் எல்லா காமோடிட்டிஸும் அகென்ஸ்ட் மணி காமோடிட்டி எல்லாமே வந்து யூஸ் வேல்யூ மாறிடும். அப்ப எல்லா பொருள்களுக்கும் யூஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். பணம்ன்ற காமோடிட்டிக்கு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ வேல்யூ யூஸ் வேல்யூன்னு இப்படி பிரிஞ்சிச்சு. அதேதான் இங்க வந்து நீங்க சுயமரியாதை கழகத்தை இவர் கட்டுறாரு பெரியாரு. கட்டினோம்னா என்னாச்சு, அந்த 2 ஆஸ்பெக்ட்ல வகுப்புவாதம் இந்த பக்கம் வந்துருச்சு. அப்ப மிச்சம் இருக்கிறது அது வந்து அரசியல் கட்சியை தான் மாறணும். அதுதான் அண்ணா, அதுதான் திமுக. சரியா போச்சுங்களா? அப்ப விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானம் தான், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா இந்த விஷயத்துல தெளிவில்லை, திமுக காரங்களுக்கும் தெளிவில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, திமுகவின் தாய் கழகம் வந்து திராவிட கழகம் நினைக்கிறாங்க. இல்ல, அதே மாதிரி நெகேஷன் சொல்லிட்டு நம்ம தோழர்களை வந்து என்ன பண்றாங்க, இந்த கட்சி நீதி கட்சியை நெகேட் பண்ணி திராவிட கழகம் வந்தது, திராவிட கழகத்தை நெகேட் பண்ணி தான் திமுக வந்தது. அதனால திமுகவுக்கு அந்த திராவிட கழகம் தான் வந்து பேரன் பார்ட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது பாருங்க, நீங்க வந்து நீங்க ஏதாவது ஒரு இயக்கவியல் விதி எங்களுடைய விதியை எடுத்து நீங்க அப்ளை பண்ணலாம். தப்பாக அப்ளை பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதை எடுத்தாலும் நெகேட் பண்ணோம்னா சரியா போயிருமா? எது சரியான நெகேஷன், எது சரியான ரெசல்யூஷன் மெத்தடு, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷனை எப்படி சால்வ் பண்றது, அதை கரெக்டா அப்ளை பண்ணி கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி அப்ப இதை வந்து நீங்க எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? அன்னி பெசன்ட் கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி நம்ம தோழர் திருவிக்காட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப வகுப்புவாதத்துல அவர் பண்ணிருக்க தவறுகள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது அது அந்த விஷயம் தெரியும். சன்மார்க்கம் வந்து சரி கொஞ்சம் நேரம் இருக்கு. சன்மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சைவத்துல தாங்க இந்த வார்த்தை வருது. சைவ மதத்துல தான் சன்மார்க்கம்ன்ற வார்த்தை வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் தான் வந்து இப்ப இந்த அண்ணாவுடைய தாரக மந்திரம் இருக்கு இல்லைங்களா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அந்த வாசகம் வந்து திருமூலர்ல வருது. திருமூலர் யாருன்னு சொன்னா, இந்த பௌத்தம் ஜைனம் இந்த 2 மதங்களையும் ஒழிச்சு கட்டி அந்த மத போரில் வந்து சைவமும் வைணவமும் வெற்றி பெறுகின்றன. தோல்வி விடுகிற மதங்கள் 2, அது என்னன்னு சொன்னா வட இந்தியாவில இருந்து வந்த மதங்கள் பௌத்த மதமும் ஜைன மதமும். சமண மதம்னு அதை சொல்ல வேண்டாம், ஜைன மதம். பௌத்த மதமும் ஜைன மதமும் தோக்குதுன்னா என்ன அர்த்தம், ஒரு 1000 வருஷங்களுக்கு பக்கமா குறைஞ்சது ஒரு அசோகர் காலத்துல இருந்தாது அவங்க வெளியேற வரைக்கும் அத்தனை நூற்றாண்டு காலமாக தமிழக மக்களிடமும் மன்னர்களிடமும் அதுதான் ஆளும் மதமாக இருந்தது. அதை ரிமூவ் பண்ணத்தான் வந்து உங்களுக்கு இந்த பக்தி இயக்கம் தோன்றுச்சு. அந்த பக்தி இயக்கம் தோன்றித்தான் வந்து உங்களுக்கு அப்ப அந்த பக்தி இயக்கத்தின் முதல் கவிஞர் தான் அவர் தான் வந்து உங்களுக்கு திருமூலர். அவர் தான் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற அந்த தாரக மந்திரத்தை கொடுக்கிறார்.
அப்ப அது அவருடைய கொள்கையை அவரு சன்மார்க்கம்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்து அப்படின்னா மாடர்ன் பீரியடுக்கு வந்துருங்க. அவர் வந்து இப்ப கிபி ஒரு 5ஆம் நூற்றாண்டு வாக்குல இருக்கும், 5ஆம் நூற்றாண்டு வாக்குல இருக்கலாம். யாரு? திருமூலர். இங்கிட்டு தாய்மானவர் வந்து லேட்டஸ்ட் 17, 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பீரியடு மறந்த விஷயம் எனக்கு. தாய்மானவர் அவரை வந்து சன்மார்க்கம் சொல்லிட்டு நிறைய எழுதுறாரு. அவர் எதை எழுதுறாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அதான் நான் அந்த ஜீவாக்கு அந்த புத்தகத்தை சொன்னேன், நம்ம மாப்போசி புத்தகத்துல தெளிவா சொல்லிடுறாரு. அதாவது அவரு நம்ம தாய்மானவர் வந்து சன்மார்க்கர் தான். ஆனா அவர் சொன்ன சன்மார்க்கம் என்னன்னு சொன்னா, சைவ நெறியில் நின்று சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இடையில் ஒருமைப்பாடு, ரெக்கன்சிலேஷன் காண முயற்சி பண்ணியவர். அப்ப அவர் சன்மார்க்கர் தான். சன்மார்க்கர் என்றால் எந்த அர்த்தத்தில் என்றால், சித்தாந்தம் வேதாந்தம் இரண்டுக்கும் ஒரு சமரசம் காண முயன்றார், சைவ நோக்கு நிலையில் இருந்து. அப்ப அது அங்கேயும் சைவம் வந்துருது. இங்கே சைவத்துல வந்து பக்தி மார்க்கம். ஒரே கடவுளா இருந்ததுன்னா மக்கள் பூரா ஒண்ணு. அதனாலதான் அப்ப ஒரு கடவுள் கொள்கை ரொம்ப முக்கியமானதுங்க. ஒரு கடவுள் கொள்கையை வச்சு நாத்தியத்தவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். அதை நம்ம சாதாரண கொள்கையை நினைக்கக்கூடாது. அப்ப திருமூலருக்கு அதுதான். எப்படின்னா, கடவுள் ஒண்ணு இருக்காருன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான். கோடி பேர் எத்தனை பேர் இருந்தாலும் மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான். அதனால ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ரெண்டும் அப்படியே வருது பாருங்க. ஒரு கடவுள் கொள்கை, இந்த பக்கம் ஒரு மக்கள் கொள்கை, அத கொண்டு வர. அப்ப மக்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவைத்தான் வந்து திருமூலர் வந்து சன்மார்க்கம்னு சொல்றாரு. இங்க வந்து சைவத்தையே வந்து சன்மார்க்கம்ன்ற மாதிரி சொல்றாரு தாய்மானவர். இந்த பக்கம் வள்ளலாருக்கு வரணும். வள்ளலாருக்கு வரும்போது நீங்க வந்து நம்ம மாப்போசியுடைய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு புத்தகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நேரடியா வள்ளலார் எடுத்துக்கிறார். வள்ளலார் வந்து அவரும் சன்மார்க்கம் தான் சொல்றாரு. அவருடைய சன்மார்க்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய சன்மார்க்கம் என்னன்னா, 4 மார்க்கங்கள் உலகத்தில் உள்ளன. கடவுளோட ரிலேஷன், அந்த மக்கள் கடவுள், அந்த ரிலேஷன், அந்த திருமூலர் கொடுத்த அந்த ரிலேஷன் வந்துட்டே இருக்கும். அப்ப அதுல வள்ளலார் என்ன சொல்றாருன்னு சொன்னா, முதல் மார்க்கம் நீங்க வந்து செர்வெண்ட், கடவுளுக்கு செர்வெண்ட், தாச மார்க்கம், செர்வெண்டா இருக்கலாம். மார்க்கத்தை அப்படி கொண்டு போயிடுறாரு, தாச மார்க்கம். அதுக்கு அடுத்த மார்க்கம் வந்து உங்களுக்கு நண்பன் மார்க்கம். சுந்தரர் வந்து கடவுளுடைய நண்பர். தாசம் அப்படிங்கிற போது இவரை கொண்டு போயிடுவாங்க. யாரு? நம்ம திருநாவுக்கரசு நான் பிராமினா இது இப்படி. அதனாலதான் பெரியாரும் அண்ணாவும் இந்த பெரிய புராணத்தை கடுமையா தாக்குவாங்க. ஏன்னா இங்க திருஞான சம்பந்தரை தூக்கி மேல வச்சிருவாங்க, திருநாவுக்கரசு தூக்கி கீழே வச்சிருவாங்க. அப்ப திருநாவுக்கரசு என்ன மார்க்கம்னு சொன்னீங்கன்னா தாச மார்க்கம். ஞான சம்பந்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா சத்புத்திரர், சன் ஆஃப் காட். அப்ப சன் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அப்புறம் யாரு? செர்வெண்ட் ஆஃப் காட். இப்ப இந்த 3 பேர் போக 4வது மார்க்கம் வந்து மனிதனே கடவுளாகிடலாம், ஜீவகாருண்யம், எல்லா உயிர்களையும் நீ அன்பு செலுத்தினால் நீதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ கடவுளை கொண்டு கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு வள்ளலார். அப்ப இவர் சொல்றது உயிர்கள் எல்லாத்தையும் சமப்படுத்துறாரு. தாய்மானவர் வந்து வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் சமப்படுத்துறாரு. அந்த பக்கம் கடவுள் அது தனி, அது சிங்கிள். இந்த பக்கம் மக்கள் அனைவரும் சமப்படுத்துறாரு திருமூலர். வள்ளலார் வந்து மனிதனையே கடவுளா மாத்துறதுக்கு வழி சொல்லிடுறாரு. அப்ப வள்ளலார் அப்ப என்ன சொல்லிடுறாருன்னா, இவங்கெல்லாம் சைவ வழி, என் வழி தனி வழி, வள்ளலார் வழி தனி வழி. அப்ப நேரடியா மாப்போசி அந்த விஷயத்துக்குள்ளேயே போயிடுறாரு. என்னன்னு சொல்லிட்டு பெரிய புராணம் அதுக்கு ஒரு கற்பனை, ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் நிஜ மனிதர்கள் கிடையாது, அதெல்லாம் வந்து ஒரு தத்துவங்களை விளக்குவதற்காக கிரியேட் பண்ணப்பட்டவை, இப்படி சொல்றாரு வள்ளலார். அப்ப அதனாலதான் வந்து வள்ளலார் மேல அவ்வளவு எதிர்ப்பு வருது. ஏன்னா இது ஒரு கொள்கை நேரடியா ஃபேஸ் பண்றாரு. இது எப்படி வந்து நம்ம வள்ளலார் வந்து சைவர் தான், சைவ மதத்தை தான் அவ்வளவு ஆதரிக்கிறாரு, சிவன் அப்படி வணங்குறாரு, ஆனா இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கஷ்டப்படுறாரு. மாப்போசியும் வந்து சைவர் தான், திருவித மாதிரி சைவர் தான். அப்ப அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. கடைசியில என்ன பண்றாருன்னா, இதனுடைய உச்சகட்டமா என்ன பண்ணிடுறாருன்னா, கடவுள், அந்த ஒரு கடவுள், திருமூலர் சொன்ன ஒரு கடவுள் இருக்காரு, அந்த கடவுளை அடைய முடியாமல் தடுப்பவைகள் தான் எல்லா மதங்களும், சைவம் உட்பட எல்லா மதங்களும் தெளிவா அவர் கைப்படவே எழுதிட்டார். இது யாருக்கும் புரியல. அப்ப வந்து இவர் இப்படிதான் சீர்திருத்தம்னு ஆரம்பிச்சாரு, கடைசியில நாத்தியத்தில் தான் போய் முடிவாரு.
அந்த மாதிரி வந்து சன்மார்க்கம்னு ஆரம்பிச்சாரு. அங்க போயிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நாத்தியத்துலதான் முடியுது. எல்லா மதங்களும் தான் மதங்களை பூரா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. இப்ப இதுல திருவைக்கா இன்னொரு புது ரூட்ல போறாங்க. திருமூலர், தாய்மானவர், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வள்ளலார் போக இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சத் மார்க்கம்னா என்ன? சத்து பிளஸ் மார்க்கம். சத்து இஸ் ஈக்குவல் டு வாய்மை. வாய்மைன்னு சொன்னா மாறாதது. மாறாதது எது? கடவுள். சத்தை போய் கடவுள் ஆக்குறதுக்கு இவ்வளவு சுத்தி வளைக்க வேணாம். சத்து கடவுள் அப்படின்னு வச்சுங்க, அது ஒண்ணும் சிக்கலே இல்லை. ஆனா சத்து மார்க்கம்னா, மார்க்கம்னா இயற்கையா. இது எங்க இருந்து வருது இயற்கை? அப்ப கடவுளை இயற்கை மூலமாக அடைவதுதான் சத்மார்க்கம் அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்கறது புது விளக்காங்க. அப்ப கொடுத்துட்டு இவருடைய சன்மார்க்கத்துல என்ன சொல்றாருன்னு சொன்னா, சைவம் ஒன்றில் தான் இயற்கை வழிபடப்படுகிறது. கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு, இசை வழிபாடு, நடன வழிபாடு, இதெல்லாம் எந்த மதத்திலேயாவது இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி எல்லா மதங்களும் சமந்தான். இத்தனை மதங்களை படிச்சாரு இல்லையா, அது கடைசியில என்ன முடிவு வர்றாருன்னா எல்லா மதங்களும் சமந்தான். ஆனால் நம்ம ஜார்ஜ் ஆர்வெல்ல தோக்கடிப்பாரு சோவியத்தினோட கிண்டல் அடிக்கும் போது, ஆல் காம்ரேட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் த ஜெனரல் செக்ரட்டரி இஸ் மோர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கிண்டல் அடிப்போம். அதே மாதிரி ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஈக்குவல் பட் சைவிசம் இஸ் மோர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி போய் உள்ளுக்குள்ள அந்த கருத்தை வச்சுக்கிறாரு. அப்ப மதங்களின் சமத்துவம் பேசுறாரு. ஆனா இந்த சமத்துவத்துக்கும் அப்பால கொஞ்சம் லேட்டஸ்டா தோன்றினது 500-600 அப்புறம் பக்தி மத இயக்கத்தின் மூலமாக தோன்றினால இந்த தமிழ் சைவம் என்பது மற்ற மதங்களையெல்லாம் உள்கவர்ந்து அதுல இயற்கை வந்துடும், மனிதன் வந்துருவான், கடவுள் ஒரு கடவுள் வந்துருவாரு, அதுக்குள்ள இல்லாத விஷயமே கிடையாது, பாட்டு வந்துடும், சங்கீதம் வந்துடும், இல்லறம் வந்துடும், அவ்வளவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவருடைய சன்மார்க்க கொள்கை வந்து வெளியே பாக்குறதுக்கு மதங்கள் சமம்னு சொல்லும், வெளியே பாக்குறதுக்கு. ஆனா அவர் சொல்றது அப்ப போய் சைவ மாநாடுகள்லாம் அவர் பேசுறது அபத்தமா இருக்கும். போய் தூத்துக்குடி சைவ சித்தாந்த கழகத்துக்கு போவார். அங்க போயிட்டு ஏதாவது ஒரு மாநாட்டுல சைவம் என்பது ஒரு மதமே அல்ல, அங்க உட்கார்ந்த டெலிகேட்ஸ் எல்லாம் ஐயோ மதம் இல்லையா, அப்ப அது என்ன அப்படின்பா. அது எல்லா மதத்துக்கும், அது எல்லா மதமும் அப்படிம்பாரு. ஏதாவது போட்டு உளறி கொட்ட வேண்டியது. அப்ப புரியாதவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, எல்லா மதத்தோட சேர்த்து பேசுறாரு. அதாவதுங்க இப்ப சுகி சிவம் இருக்காரு இல்லையா, எல்லா மதங்களுக்கும் போய் பேசுவாரு. பௌத்தத்தை பேசுவாரு, ஜைனத்தை பேசுவாரு, இந்த பக்கம் கிறிஸ்டியானிட்டி பேசுவாரு, இஸ்லாம் பேசுவாரு, சைவம் வைணவத்தையும் பேசுவார். 6 மதங்கள்லயும் அவர் அடிச்சுக்க முடியாது. இதே மாதிரி அவருடைய சொற்பொழிவு நீடுக்காக இதெல்லாம் கத்திருக்காரு. ஆனா அந்த அந்த தாய் மதம் அதனுடைய சுப்பீரியாரிட்டிய விட்டு கொடுக்காம எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா சன்மார்க்கம்ங்கிறது அவரு தனக்கு தானே பேசிக்கொள்கிற ஒரு செக்டேரியன் பிரின்சிபல் ஆகி போச்சு. அப்ப இன்னும் நிறைய செக்டேரியன் ஐடியாஸ் எல்லாம் போடுறாருங்க. உதாரணத்துக்கு துண்டுன்ற வார்த்தை நம்ம எல்லாரும் சாதாரணமா யூஸ் பண்றதுதான். அதை வந்து கண்டதுக்கெல்லாமா யூஸ் பண்ணுவோம். உதாரணமா வரதராஜலு நாயுடு வந்து போய் இதுல இந்து மகாசபையில சேர்ந்துடுறாரு. 26-27 வந்து வகுப்பு கலவரம் வருது. வகுப்பு கலவரத்தை பார்த்தோன்னே காங்கிரஸை விட்டுவிட்டு போய் இது பண்ணிடுறாரு. அவர் வரலாறு சொல்லும்போது அந்த சிறு குறிப்புல வரும்போது வரதராஜன் நாயுடு இவர் காங்கிரஸ்ல எப்படி இருந்தார், நாங்க 3 பேரும் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். இப்பொழுது இவர் இந்து மகாசபையில் தோண்டாற்றுகிறார். இது என்னது இந்து மகாசபையில் தோண்டாற்றுறது? அப்ப நீங்க வந்து வகுப்புவாதத்தை எதிர்ப்பீங்க, வகுப்புவாதத்துல போய் இன்னொருத்தர் உட்கார்ந்தாருன்னா அவர் தொண்டாற்றுகிறார், இப்படி சொல்லலாமா? அப்ப மொழி என்னங்க ஆகுறது? அதாவது ஹிட்லர் வந்து ஜெர்மன் நாட்டுக்கு தோண்டராட்டுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தொண்டுன்ற வார்த்தை என்ன கதி ஆகிறது? அப்ப தொண்டுன்ற வார்த்தை இவர் யூஸ் பண்ற மாதிரி யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தைங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் டீகோட் பண்ணாதான் இவர் என்ன சொல்றாருன்னு புரிய வரும். இல்லைன்னா எல்லாம் புரியாமலே தான் படிக்கிறாங்க. பிரிண்ட் பண்ண பத்த புத்தகம் எல்லாம் வந்து புரிஞ்சுதோ புரியலையோ, ஒருத்தர் புத்தகம் எழுதுறாரு, நான் அதை படிச்சுட்டேன், அதை போய் இன்னொருத்தங்க கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன இப்படி எழுதியிருக்காருன்னு கேட்கறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, விமர்சனமே கிடையாது. நான் வேணுமா இன்னொரு புத்தகம் எழுதிக்கலாமே இல்லையா, ஒருத்தன் எழுதுன புத்தகத்தை விமர்சனம் பண்றேன் அப்படின்ற மாதிரி போயிடும். இன்னொரு முக்கியமான வார்த்தைங்க அந்தன்மை. அந்தன்மைன்னா ஒரு குறள் எடுத்துக்கிட்டாருங்க, அந்தனர் என்பர் அறவோர் மற்ற உயிர்க்கும் சிறுமை செய்யாமை அல்லது கொல்லாமை அப்படின்ற மாதிரி வருது குறள்.
அப்ப பிராமின்ஸ்ன்றது யாரு? அந்தனர். பிராமின்ஸ்ன்றது யாருன்னு சொன்னா, உயிர்களை கொல்லாமல் இருப்பவன், உயிர்களின்பால் அன்பு செலுத்துவன் தான் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு உதாரணமா கொடுத்து அங்கிருந்து அந்தன்மைன்னு ஒரு வேர்டை உருவாக்கி அதை வந்து எப்படி கையாளுறாருன்னா, இதெல்லாம் செக்டேரியன் வேர்ட்ஸ். இவர் சொல்ற மாதிரி சன்மார்க்கத்தை யாரும் யூஸ் பண்றது இல்லை. இவர் சொல்ற மாதிரி அந்த சன்மார்க்கம் போக அந்தன்மைங்கிற வேர்டை யூஸ் பண்றது இல்லை, தொண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்றது இல்லை. அந்தன்மையை என்ன அர்த்தம்னா அவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு சொன்னா, அதாவது வந்து பொருள் செல்வம், இவர்கிட்ட பொருள் செல்வம் இல்லையா, வாத்தியர்களில் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவர் பதிப்பாசிரியர் இருந்திருக்கலாம், சுவாமிநாத ஐயர் மாதிரி மாறி இருக்கலாம், அல்லது சில பேர் டெக்ஸ்ட் புக் எழுதி கல்லூரி இங்கெல்லாம் பணம் சம்பாதிச்சு நிறைய பண்றாங்க, அது பண்ணியிருந்துருக்கலாம். அப்ப என்னிடம் பொருள் செல்வம் இல்லை, அருள் செல்வம் தான் இருக்குது. சாஃப்ட் பவர்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, அந்த சாஃப்ட் பவரை தான் இவர் வந்து, அப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, பணம் கிடைக்காது, நண்பர்கள் இருப்பாங்க, அப்ப எனக்கு வந்து மனதுல வந்து ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும், பொருள் ஹாப்பினஸ் இருக்காது. இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு எத்தனையோ வேர்ட்ஸ் இருக்குங்க. இதை ஒரு ரிலிஜியஸ் டேம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அந்தன்மைன்ற வேர்டை பிடிச்சி அதையும் அவர் தனியா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு வேர்டு வந்து இயற்கை இறை. அது படிச்சோம்னா அப்செட்டா இருக்குங்க. இந்த பக்கம் என்னுடைய குலதெய்வம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு முருகனை கும்பிட்டு எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டும் முருகனும் ஒன்றாக தெரிந்தது. அப்புறம் முருகனும் தட்சிணாமூர்த்தியும் ஒன்றாக தெரிந்தது, அப்புறம் கிருஷ்ணனும் ஒன்றாக தெரிந்தது. இப்படியே இழுத்துட்டு போயிட்டு எல்லா கடவுளையும் சொல்லிட வேண்டும், நான் எல்லா கடவுளையும் கும்பிடுறேன்னு சொல்ல வேண்டும். அதாவது தியரட்டிக்கலா அவரே ஒரு தியாலஜி உருவாக்க பார்த்து ஒரு மெஸ்ஸில் போய் மாட்டிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஐடியா வந்து இயற்கை இறை, எல்லாம் வல்ல இயற்கை இறை எனக்கு அருள் புரிவதாக, இயற்கை இறைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இயற்கைக்கு செலுத்துகிறேன்ட்டு போ. அதுல என்ன இயற்கை இறை. அப்ப அங்க ஒரு முக்கியமான ஐடியா வருது. அந்த ஐடியாவுக்கு பேரு தீசம். தீசத்தை வந்து சிவலிங்கம் கூட மொழிபெயர்த்திருக்காரு. இதுல நம்ம பியோபாக்ல ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை போட்டு மொழிபெயர்த்திருக்காரு. இப்ப வந்து இந்த சண்முகம்ன்ற அம்மா வந்து இந்த சேப்பியன்ஸ் புக்ல மொழிபெயர்த்திருக்காங்க. மாடர்ன் மொழிபெயர்ப்பு நிறைய வருதுங்க. அந்த தீசத்தை இதை வந்து இவரு இயற்கை இறைன்னு போட்டு ரீடபிளே இல்லை. இயற்கை முருகன் சொல்றாங்க. இயற்கைன்னு சொல்லு அல்லது முருகன் சொல்லு. இயற்கை முருகன்னா அது எதை குறிக்கும்? அது வந்து தீசத்தை குறிக்குது. தீசம்னா என்னன்னா, தீசம் வந்து இயற்கையே கடவுளா நினைக்கிறது. அப்ப நீங்க தீசம் வந்து இவர் மாதிரி ஈஸியா கையாள முடியாது. பாரதியார் கூட இந்த டெக்னிக் தான். இடி, மலை, மின்னல், தண்ணீர் எல்லாத்தையும் வந்து கடவுள் பராசக்திங்கிறது. அது என்னன்னா அந்த தீசத்தை தான் எடுத்துக்கிறது. பிரெஞ்சு புரட்சியில எல்லா தத்துவ ஞானிகள், அரசியல்வாதிகள், ஸ்டேட்ஸ்மேன் எல்லாரும் வந்து தழுவின ஒரே கொள்கை வந்து தீசம். அப்ப இயற்கையில வந்து ஒரு ரெகுலேஷன், செல்ஃப் ரெகுலேஷன் அதுக்குள்ளே இருக்குது. அப்ப அதை தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த சக்தியை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே அப்ப அந்த தீசம் கொள்கையில வந்து ரெலிஜனே வராது. எங்க இருந்து வருது ரெலிஜனு? எங்க இருந்து வருது பிரார்த்தனை? எங்க இருந்து? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த தீசத்தை இவங்க எல்லாம் வந்து இயல்பாயிலுமே, பிரெஞ்சு ரெவல்யூஷனை படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாயிலுமே இயற்கையில இருக்க ஒவ்வொரு பொருளுமே கடவுளுக்கு ஈக்குவலானதுதான், அது நிரந்தரமானதுதான், பொருள்கள் அழிவதில்லை, மாறுகின்றன. அப்ப கடவுளுக்கு எது, கடவுளை எப்படி நிரந்தரமானு சொன்னோம்னா பொருளும் நிரந்தரமா தான் இருக்குது. அப்ப இயற்கை இறைன்னு சொல்லிட்டு அப்ப இயற்கையும் இறையா கும்பிடுறது இயல்பாகவுமே வந்துருதுங்க. அதை வந்து பிலாசபில வந்து செப்பரேட் பண்ணி அது வந்து தீசம்னு ஒரு ட்ரெண்ட் ஆக்கி, தீசத்துல போனவங்க ரிலிஜனுக்கு போக மாட்டாங்க. தே ஆன்டி ரிலிஜன். எதுக்கு ரிலிஜனு? அங்க எங்க இருக்காரு கடவுள்? மனிதனை போன கடவுள் அவர் வந்து ஜட்ஜ் பண்ண போறாரா? நல்லது கெட்டதை எடுத்து ஜட்ஜ் பண்ண போறாரா? அவர் அரசரா? ஒண்ணுமே கிடையாது. இயற்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிலிஜன் டசன்ட் கம். அந்த மாதிரி போகுது. அப்ப இத்தனை சூழ்ச்சியில வச்சு அவருடைய அந்த சன்மார்க்க கொள்ளைக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்குதுங்க. காந்தியம் அதையும் சொல்லிடுறேன். காந்தியத்துல வந்து காந்தியத்தை இவர் ஏற்றுக்கொள்ளலை. காந்தியத்தை வந்து நம்ம பெசண்டமாவும் ஏற்றுக்கொள்ளலை. திரும்பி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணவங்க தானே, எவரும் ஏற்றுக்கொள்ளலை. என்ன சொல்லிட்டாங்க, அவர் என்னதான் நான்மை இல்லைன்னு சொன்னாலும் அந்த அந்த டிசோபீடியன்ஸ், அந்த டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ்ங்கிறது அதனுடைய இன்டென்ஷன் மேபி பீஸ், ஆனா அதனுடைய ரிசல்ட் வில் பி வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறாரு.
ஒதுங்கிட்ட பிற்பாடு அந்த ஒதுக்குதல் வந்து இதுல இருக்குது. காந்தியத்தை நானும் மேடமும் ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதோட இவங்க ஹிஸ்டரி போயிருது. அவங்களுடைய டாமினேஷன், இன்ஃப்ளூயன்ஸ், புகழ் எல்லாத்தையும் மகாத்மா காந்திகிட்ட கொடுத்துட்டு 18வது வருஷத்துல எல்லாத்தையும் இழந்து 19வது வருஷம் அமிர்தசரஸ்ல வந்து ஒரு மாநாட்டுல என்ன இனி நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிளீனா இவர் இறந்து போயிடுறாரு. நம்ம திலகர் இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரி வந்து நான் சட்டபூர்வமா டொமினேஷன் டெஸ்ட் தான் நான் வாங்க நினைச்சேனே ஒழிய இந்த மாதிரி இல்லீகல் நேரடியா வரி கொடுக்காத, நேரடியா சட்டத்தை மீறு, சட்ட மீறல் அப்படின்றது இட் இஸ் வெரி டெரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க புரட்சி தான், இவங்க புரட்சியில இருந்து தான் இந்த இரட்டை ஆட்சி வருது. அந்த இரட்டை ஆட்சியை இவங்க ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடியல. இவங்க புரட்சியின் விளைவை நீதி கட்சி அனுபவிக்குது, இந்த பக்கம் சுயராட்சிய கட்சி வருது, எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியே போயிருது. கடைசியில 37ல தேர்தல். அப்ப தேர்தலோட இன்ஃபுளுன்ஸ் நம்ம இந்திய புரட்சி ரொம்ப முக்கியமானது. அப்ப மேடம் வந்து அரசியல் இருந்து ஒதுங்குற மாதிரி ஒதுங்கிறாங்க. அப்ப திருவிழாவுக்கு அங்க ரோல் அடிபட்டு போயிரு. அடிபட்டு போன பிற்பாடு இவர் வந்து மகாத்மா காந்தியை பத்தி எழுதுறாரு புத்தகம். அந்த புத்தகம் தான் அவருக்கு கொஞ்சம் இன்கம் கொடுத்துருக்கு. நிறைய பிரிண்ட் அந்த நேரத்துல ஆகியிருக்கு. 5 பிரிண்ட் 6 பிரிண்ட் 5 எடிஷன் 5-6 எடிஷன் போட்டிருக்காரு. 50 பக்கத்துல ஆரம்பிச்சு 400 பக்கம் வரைக்கும் ஒவ்வொரு எடிஷன்லையும் ஆட் பண்ணி அந்த அந்த புத்தகத்தை தனியா சொல்லணும். அந்த புத்தகத்தின் மேல விமர்சனங்கள் வந்து சாதாரணமா சொல்ல முடியாது. அப்ப காந்தியத்தை நடைமுறையில நிராகரிச்சிடுறாரு. அன்னி பெசன்ட் அம்மாவோட சேர்ந்து நிராகரிச்சுட்டு காந்தியத்தை வந்து ஒரு மாதிரி ஆக்கி அது வந்து ஒரு கடவுள் கொள்கை. ஒருத்தன் வந்து சத்தியாகிரகம் இருக்கணும்னா அவன் வந்து பக்தனாவும் இருக்கணும், அவன் பிரேயர் பண்ணணும், பிரேயர் பண்ணி கடவுளை நம்பினாத்தான் அவனுக்கு சத்தியாகிரக பவர் வரும். இப்படியெல்லாம் எழுதி மாயாவாதம் பண்ணி அதை வந்து ஒரு அரசியல் கொள்கை, புரட்சி கொள்கைன்றதுல இருந்து எங்கேயோ எடுத்துட்டு போயிடுறாரு. அதே மாதிரிதான் இங்க இந்த பக்கம் வள்ளலார் எடுத்தீங்கன்னா மாப்போசி வந்து டைரக்டா பேசுறாரு. எல்லா மதங்களையும் மீறி போயிடுச்சு. எல்லா திருமுறைகள்ல வர்ற அந்த புராணங்கள்ல வர்ற ஆள்களே கிடையாது, தத்துவம் இப்படி எல்லாம் சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு மாப்போசி நேரடியா எடுக்கிற விஷயத்த இவரு தொடர்றதே கிடையாதுங்க. வள்ளலார்னு சொன்னா ஜீவகாருண்யம் தான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார்ல, அதுல இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்ப காந்திய ஒரு ஆன்மீக காந்தியா மாத்திடுறாரு, அரசியல்வாதியை விட்டுட்டு. இந்த பக்கம் வள்ளலார் வந்தா அவர் வந்து அவருடைய தியாலஜி எப்படி வளர்ந்து போச்சு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர் தாவரங்கள் எல்லாத்துக்கும் அன்பு செலுத்தினார். அப்ப டைட்டிலே பாருங்க, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் வரலாறு அல்ல. வரலாறுன்னு சொல்ல போனா அது வந்து அரசியல் போய் முடியும், புரட்சியில் போய் முடியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வள்ளலார் இப்படி சொன்னோம்னா அது சைவத்துக்கு எதிராக போய் முடியும். அதனால ராமலிங்கரின் திருவுள்ளத்தை பத்தியே எழுது, அவருடைய தியாலஜி இதை பத்தி எழுதாது. அப்ப அந்த பக்கம் மார்க்ஸ் கிட்ட போனோம்னா மார்க்சியத்துக்கு போய் பேசும்போது மார்க்சியத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஒழிய வேண்டும், போராட்டம் குறைய வேண்டும் என்றால் அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு இருக்க வரைக்கும் இந்த வர்க்க மாறுபாடுகள் வரும். அதனால அவர் அதை வேணாம்னு சொன்னாரு. ஆனால் அது பத்தாது, மார்க்சிசம் இன்கம்ப்ளீட். அதுக்குள்ள என்ன ஆட் பண்ணணுமா, சன்மார்க்கத்தை ஆட் பண்ணணும். அப்ப கம்யூனிசத்துக்கு வந்து அருமையான தமிழ் வேர்டு சமதர்மம்னு சொல்லி அவர் தான் யூஸ் பண்றாரு, மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. அப்ப சமதர்மம், அப்ப சமதர்ம சன்மார்க்கம் அப்படி வந்துச்சுன்னா அது சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மார்க்சியத்தை பத்தி அப்படிதான் சொல்றாரு. அதே மாதிரி கட்சி அரசியல்ன்றது, இந்த கட்சி அரசியலை பத்தி அவர் எழுதியிருக்கிறத படிச்சுட்டு நான் அதோட முடிச்சிடுறேன். அது எப்படி பாருங்க, இக்கால அரசியல் பெரிதும் கட்சி வழியே இயங்குவது, பெரும்பான்மை சிறுபான்மை வழி இயங்கும் கட்சி அரசியலில் மனச்சான்றுக்கு இடம் ஏது? கட்சியில வந்து பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கு, பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படணும்னு சொன்னா அப்ப வந்து அந்த சிறுபான்மைக்காரங்க வந்து அப்படியே அவங்க மனசாட்சியை விட்டு கொடுத்து அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு ஒவ்வாததா போய் செய்யணுமா? அப்ப அங்க மனசாட்சிக்கு இடம் இல்லை. என்ன ஒரு அட்டாக் பாருங்க. அறம் கட்சியின் பார்ப்பட்டு நிற்கிறது, சில போது கட்சி அரசியல் பெரும் தீங்கு விளைவிக்கும் உறுத்தெழும். அவ்வேளையில் மனச்சான்றுடைய அறவோர் என் செய்தல் கூடும், அவர் கட்சி நின்று விலகுதல் வேண்டும், அல்லது மனச்சான்றை விற்று அடிமையாய் உழல் வேண்டும். என் அனுபவம் கட்சி அரசியலின் கொடுமையை பாருங்க. இங்க ஒரு இன்சிடென்ட் கிடையாதுங்க. அவர் சொல்றாரு, கட்சி அரசியலின் கொடுமையை, சிறுமையை, கயமையை என் வாழ்க்கை நன்கு அனுபவித்தது. ஒரு ஈவெண்டா சொல்லல, பூரா மனசுக்குள்ள வச்சுட்டு ஆச்சா.
அனுபவித்தது. அவ்வனுபவம் காங்கிரஸ் நிர்வாகத்தினின்றும் என்னை விலகவும் உந்தியது. பாருங்க, அப்ப அவருக்கு போராட்டமே பிடிக்காது. அப்ப அதனால அரசியலும் பிடிக்காது. அப்ப வந்து பாவம் அன்னை பெசன்ட் அம்மா வந்து ராங் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா வேற ஒரு நல்ல, இப்ப மாப்போசி மாதிரி நல்ல ஆளை செலக்ட் பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? ஏன்னா அவங்களே வந்து அதை விட்டுறாங்க. அப்படின்னா ரொம்ப ஸ்டாமினா உள்ள ஆள்கள் வந்திருந்தாங்கன்னா, கண்ணதாசன் மாதிரி. கண்ணதாசன் வந்து என்ன நஷ்டம் எது ஏற்பட்டாலும் கட்சியில இருந்து அரசியல இருந்து விடுபடவே இல்லை. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய இயல்பே வந்து அரசியல்ல, அந்த அரசியல் வாழ்க்கையில நிறைய மாறி இருக்கும். ஆனா திருவிக வந்து தன்னுடைய சுபாவத்தையும் தன்னுடைய பெரிய புராணம் சைவம் இதெல்லாம் விட்டு கொடுக்கவே தயாரில்லை. அதனாலதான் வந்து போட்டு அடின்னு வரதராஜர் அடிச்சிருக்காரு. ஆனா அவர் டீல் பண்ணிருக்க தீம் கட்சியும் அரசியலும் எதிர்க்கட்டுமே, எதிர்த்தாலும் கூட அதை வந்து கார்னர் பண்றாரு பாருங்க. தியரியாவே போய் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? மைனாரிட்டி மெஜாரிட்டில தான் தியரி ப்ராப்ளம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் இருக்கு பாத்தீங்களா? அந்த புத்தகமும் இந்த புத்தகமும் ரெட்டை காப்பியம். இது மூல நூல், அது வழிநூல். இதுல இருந்துதான் ஜெயகாந்தன் இந்த ஐடியா, மெயின் ஐடியா. அவர் வந்து எந்த கட்சிகளையும் போகாம இருக்கிறதுக்கு அவர் ரீசனா சொல்றது, நான் தனி நபர்வாதி, நான் எந்த கட்சிக்கும் கட்டுப்பட மாட்டேன். அங்க போனா நான் ஒன் மேன் மைனாரிட்டியில கூட நான் இருப்பேன். ஆனா மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு டோட்டல் என்ன தவிர அத்தனை பேரும் சொன்னாலும் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இங்க இருந்துதான் வருது. அவர் வந்து அப்ப இது ரெண்டும் நம்ம நம்ம மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெட்டை காப்பியமும் அந்த மாதிரி திருவிக்காமன் சுவிசேஷம் ஜெயகாந்தன் சுவிசேஷம் ரெட்டை காப்பியங்கள். ஆனா ஜெயகாந்தன் வந்து வேற. அவர் வந்து மாடர்ன் அரசியல்ல அரசியல் கட்சிகளுக்கு வெளியே இருந்துகிட்டு கட்சிகளை மிஸ்யூஸ் பண்ணி அவ்வளவு பண்ணார். அதனால நான் வந்து அதை வேற மாதிரி எடுத்துப்பேன். ஆனா இங்க திருவிகாவை வந்து நான் சிம்பத்தியா தான் எடுக்கிறேன். ஏன்னா 20ஆம் நூற்றாண்டு 19 20ஆம் மாறுது. மதத்தால அவர் பின்னுக்கு தள்ளிட்டு அரசியல் முன்னுக்கு வருது. அரசியல் நூற்றாண்டு, கட்சிகளின் நூற்றாண்டு, புரட்சிகளின் நூற்றாண்டு. அப்ப அது வந்து ஒரு ஒரு திருவிக்கா மாதிரி ஒரு சமய அனுதாபி, ஒரு சமயமே வாழ்க்கையா கண்ட ஆளை கூட விட மாட்டேங்குது. அப்ப அவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்டை போட்டு கெட்ட பேர் வாங்கித்தான் அதுல இருந்து பிச்சுட்டு போக முடிஞ்சது. அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருந்திருந்தாங்கன்னா சரி, இனிமே நம்ம வாழ்க்கை முன் வச்ச கால பின் வைக்க முடியாது. ஒரு பில்டிங் வேலை ஆரம்பிச்சுட்டு அதை பாதியில நிறுத்த முடியுமா? கல்யாண வேலை ஆரம்பிச்சுட்டு பாதியில நிறுத்த முடியுமா? அப்ப அந்த மாதிரிதான் வந்திருப்பாங்க. திருவிகா வந்து ஸ்டப்பான பெரிய இண்டிவிஜுவலிஸ்டா இருந்ததுனால திருவிகாங்கிற அந்த இண்டிவிஜுவலிஸ்ட், சைவம்ன்ற அந்த மதம், அது சம்பந்தமான தியாலஜி, அதுக்குத்தான் நான் உரியவனை உடைய மற்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிற்சங்கத்துல அவருக்கு ஒரு சில அந்தஸ்து கிடைக்குது. உதாரணமா வந்து ஆசியாவின் முதல் தொழிற்சங்கத்தை நிறுவனது அவர் தான் சொல்லி அந்த அந்தஸ்து கிடைக்குது, வாடியா உதவினாலதான். அது போக ஒரு பெரிய ஒரு போராட்டம் பிஎன்சி பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில்லுல பெரிய போராட்டம் வருது. அந்த போராட்டத்துல வந்து பாதுகாப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை போடுறாரு வாடியா. அந்த 10 பேர் மேல பிஎன்சி நிர்வாகம் ஒரு கேஸை போட்டு விட்டுறான். நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணீங்க, எனக்கு 75,000 ரூபாய் லாஸ், அதனால இந்த 10 பேர் ஸ்ட்ரைக் தூண்டி அந்த ஸ்ட்ரைக்கின் விளைவு 75,000 ரூபாய் எனக்கு லாஸ், இந்த லாஸை நீங்க 10 பேர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 1921 ஹைகோர்ட்ல ஒரு கேஸை போட்டுறான். அந்த கேஸு ஒரு வருஷம் நடந்து பிறகு அன்னி பெசன்ட் எல்லாம் தலையிட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 10-11 பேரை ரிமூவ் பண்ணிட்டு மற்றவங்க எல்லாம் வேலைக்கு எடுத்து அது கடைசியில வந்து அங்கே பிரிட்டன்ல இருந்து ஆர்டர் வருது, ஐயாப்பா ட்ரேட் யூனியன் ஆக்டை எனாக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், எங்களால் சமாளிக்க முடியாது, வாட் இந்தியா வாண்ட்ஸ் இஸ் ட்ரேட் யூனியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1924 வருது. அப்ப அதுலதான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணா வந்து அதுக்கு வந்து லாஸ் காம்பன்சேஷன் கேட்கிற பிரச்சனை எல்லாம் கூடாது. அந்த ஸ்ட்ரைக் சட்டப்படியா இருந்துச்சுன்னு சொன்னா அது முழு உரிமை இருக்குன்ற அந்த உரிமை எல்லாம் அதுலதான் வருது. அப்ப இது வந்து இங்க போராடி பெற்றது. அந்த போராட்டத்திலையும் அவருக்கு அப்ப எல்லா விதத்துலயும் அவருக்கு ஒரு லக்கு இருக்குது. அதனால வரலாற்றுல அவர் அசைக்க முடியாதவர் இருக்கிறாரு. இப்ப அந்த நிறைய இதெல்லாம் வாசி காட்டலாம் இருந்தேன், வாசிக்காமலே இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு. எனவே என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் மேற்கொண்டு ஏதாவது விவாதங்கள் இருந்தால் அதை கொஞ்சம் நடத்தலாம். தோழர் அவர்கள் திருவிகாவினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பன்முகத்தன்மை, தொழிற்சங்க அமைப்பதில் அவருடைய பங்கு, இவளை பற்றி சிறப்பாக பேசியிருக்கார். இதன் மீது விவாதங்கள் அல்லது விளக்கங்கள் தேவைப்பட்டால் தோழர்கள் மீட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை பற்றியான கருத்துக்களை நீங்க கேட்கலாம். தோழர் வாங்க, தோழர் உறவு வாங்க, கூப்பிடுங்க. ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணாதான் மற்றவங்க பேசுவாங்க. ஜீவானந்தம் வந்துடும்.
தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருவிக்காவினுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எடுத்த பணிகள், அதை தோழர் மாரியப்பன் அதாவது பயோகிராபியின் வாயிலாக எக்ஸ்டென்சிவாக இன்னைக்கு ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஏறக்குறைய 8:15 ஆரம்பிச்சாரு. 7:15 9 மணி, 1.25 மணி நேரம், கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கிறாங்க. அதுல நம்ம திருவிக்கானா தமிழ் தென்றல் திருவிக்கா, அப்புறம் தொழிற்சங்கவாதியாக இருந்தவர் அப்படிங்கிற பரிணாமம் தான் நம்ம அதிகமா கேள்விப்பட்டோம். இவர் அந்த திருவிக்காவினுடைய வாழ்க்கை வரலாறோட இந்த ஒரு 5-6 தீமை கொண்டு அதாவது தேசம், தேச தலைவர்கள் வழிபாடு, வகுப்புவாதம், சன்மார்க்கம், காந்தியம், மார்க்சியம், கட்சி அரசியல், இதெல்லாம் இந்த தீமைகளெல்லாம் போயிட்டு, ஆனாலும் இந்த தீமைகளை அவர் தொட்டிருக்காங்கன்னா அந்த காலத்தில் அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் அந்த சமகாலத்தவர்கள் இந்த தலைப்புகளோடு இருந்துதான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது, இவருக்கும் அந்த பாதிப்புகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு, ஆனாலும் இந்த இதுல ஒரு பல இடங்கள்ல எப்படி முரண்பட்டு நின்னார் அப்படிங்கிறத ரொம்ப சரியாகவே தொட்டு காட்டிருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா வகுப்புவாதம், அந்த வகுப்புவாதத்துல அவர் ஒரு சில விளக்கம் கொடுத்தாரு மாரியப்பன் அவர். அதுல எப்படி கேட்டினா அந்த நீதி கட்சி, அந்த நீதி கட்சி உள்ள 2 முரண்பட்ட போக்கு இருக்குது. ஒண்ணு ஒரு அரசியல் இயக்கமாக வர வேண்டும் என்றது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வகுப்புவாத எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு. 2 ஒண்ணா உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது எப்படி போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்லிட்டு, ஒண்ணு வெளியே வரணும் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த வகுப்புவாதத்தைக்கு எதிராக பெரியாருடைய இது தனியா வந்துருது. இப்ப அதே அந்த 2 பரிணாமமா எப்படி வளர்ந்து வருது அப்படிங்கிறது, அரசியல் இயக்கமாக அதுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததும், அதே போல இந்த வகுப்புவாதத்திற்கு எதிராக பெரியாருடைய அந்த திராவிடர் கழகம் வந்ததையும் ரொம்ப ஒரு மார்க்சிய வழி நின்று ரொம்ப அருமையா விளக்குனாரு. அது அது தோழர் மாரியப்பனுக்கே உரித்தான ஒரு விளக்கம். அது ரொம்ப நான் ரசித்தேன் அதை. அதே போல இந்த சன்மார்க்கம், இந்த சன்மார்க்கத்திலையும் எல்லா சன்மார்க்கத்தை அவ்வளவு பேரும் சன்மார்க்கம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவரும் சன்மார்க்கத்தை தொட்டுட்டு கடைசியில சைவம் அப்படிங்கிறதான் இப்ப நின்றுதாரு அப்படிங்கிறத ஒரு அவ்வளவு பேரும் சன்மார்க்கம் சொன்னதையும் சொல்லிட்டு விளக்கி அந்த முரண்பாட்டையும் வெளிப்பட்டு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி காந்தியம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த காந்தியத்தையும் அவரால் ஃபாலோ பண்ண முடியல, அதுலயும் முரண்பட்டு நின்னாரு. அதே போல மார்க்சியம், கட்சி அரசியல், இது எல்லாத்துலயும் ஒரு முரண்பட்டுனான்ங்கிறதையும் ரொம்ப அருமையாகவே தோழர் விரைக்கிருக்காரு. கொஞ்சம் நல்லா நேரம் எடுத்தா கூட நமக்கு நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஹோம் ரூல், அந்த ஹோம் ரூல் இயக்கம் தான் இவரை உள்ள கொண்டு வந்தது 100% அப்படிங்கிறத நமக்கு தெரியாத விஷயம். எனக்கு தெரியாத விஷயம் அது, மற்றவங்கள்லாம் தெரியுமான்னு தெரியல. பட் ஆனாலும் பிற்பாடு அந்த ஹோம் ரூல் இயக்க, அதாவது ஹோம் ரூம்ல அப்போ தியோசாபிக்கல் சொசைட்டில பிராமணர்கள் ஆதிக்கம் வரும்போது அதற்கு எதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அது மாதிரி ஒவ்வொரு முரண்பட்ட விஷயத்தையும் ரொம்ப அருமையா இன்னொரு பரிணாமத்தில் இருந்து ஒரு தோழர் மாரியப்பன் விளைவிக்கிறாரு. அதற்காக நான் அவரை பாராட்டுகின்றேன். ஒரு மிக சரியான ஒரு சொற்பொழிவு என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். டாக்டர் இளங்கோவன், நீங்க ஓபன் பண்றீங்க, நீங்க வரீங்களா? வணக்கங்க ஐயா. இங்கு இருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நான் இந்த திருவிக்காவினுடைய நூல்களை படித்து 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அதனால் ஒரு சில பகுதிகளை நினைவில் இருக்கின்றன. தோழர் மாரியப்பன் அவர்கள் குறிப்பிட்ட நூல்களில் பெரும்பாலானவற்றை நான் படித்திருக்கின்றேன். ஆனால் இப்போது நினைவிலே ஒரு சில பகுதிகள் தான் இருக்கின்றன. குறிப்பாக மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை,
சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து போன்ற பல நூல்களை படித்திருக்கின்றேன். குறிப்பாக நான் எதிர்பார்த்தது திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி மட்டும்தான் இங்கு பேசப்படும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் மற்ற நூல்களை பற்றியும் அவர் பேசியது அதை தொடர்பு படுத்தி இருக்கின்றார். திருவிகாவினுடைய வாழ்க்கை குறிப்புகளை படிக்கும் போது 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியினுடைய தமிழ்நாட்டு வரலாற்றை படிப்பது போல் இருக்கின்றது. ஆனால் அதை அவர் எழுதிய விதம் அவருடைய சமய கண்ணாடி போட்டுக்கொண்டு எழுதியதால் ஓரளவு அவருடைய கருத்துக்களை சொல்கின்றாரே தவிர நிகழ்ச்சிகளை அவர் ஒன்றும் தவறாக குறிப்பிடவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுல குறிப்பாக ஒன்று எனக்கு மனதில் நன்றாக பதிந்த ஒரு பகுதி, ஒரு தொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றில் தொழிலாளர்கள் அவரை சந்திக்க விரும்பிய போது, அதாவது அப்போது தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த வி கிரி அவர்களை சந்திக்க விரும்பிய போது அவர் எல்லோரையும் கோட்டைக்கு வர சொன்னார் என்பதை குறிப்பிட்டு எழுதும் போது, அவர் வண்டி வசதிகள் எல்லாம் உடைய ஒரு அமைச்சர், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட வளர்ந்த ஒரு அமைச்சர், அவரே வந்து தொழிலாளர்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த கடும் வெயிலில் அத்தனை பேரையும் இவ்வளவு தூரம் நடக்க வைத்தது பதவியின் வீறு போலும் என்று குறிப்பிட்டு, தொழிற்சங்கத்திலே இருந்து தலைவர்களான பிறகு அவர்கள் தொழிற்சங்க நிலையை மறந்துவிட்டு தலைவர்கள் என்ற நிலையை எடுப்பது பற்றி அவருடைய கடுமையான பார்வையாக நான் பார்க்கின்றேன். இது போன்று அவர் எழுதியுள்ள மற்றொரு பகுதி அவருடைய தமையன் மகனுடைய இறப்பு பற்றி, தன் மனைவி குடும்ப வாழ்க்கை அதனுடைய நிகழ்வுகளை பற்றியும் எழுதியிருக்கின்றார். அவருடைய குழந்தை பருவத்திலே அவர் பல ஆண்டுகள் பால் குடித்து வளர்ந்திருக்கின்றார், அதாவது தாய்ப்பால் குடித்து வளர்ந்திருக்கின்றார். தன்னுடைய தாய் இல்லாமல் பிற தாய்களையும் அவர் நாடி பால் குடித்ததாக எல்லாம் எழுதியிருக்கின்றார். இது போன்ற பல செய்திகளை அவர் அப்படியே சொல்லியிருப்பதால் அதில் அவருடைய நோக்கம் சமயம் என்ற சார்ந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு இருப்பதால் வருகிறதே தவிர செய்திகளை சொல்வதிலே அவருக்கு எந்த விதமான திரிவும் செய்யவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மற்றும் பல்வேறு கருத்துக்களை பற்றி பேசுவதற்கு இப்போது நேரமும் மிகுந்து விட்டது. எனவே இந்த உரையில் நான் புதிதாக பல செய்திகளையும் தெரிந்து கொண்டேன். அதற்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக அவர் எழுதிய முடியா காதலா சீர்திருத்தமா என்ற ஒரு நூலை நான் மிகவும் போற்றினேன் அந்த காலத்தில். ஏனென்றால் அவருடைய முற்போக்கு எண்ணங்கள் அதிலே ஓரளவு வெளிப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் அவர் சமயம் என்கின்ற ஒரு துறையில சிக்கிக் கொண்டதால் ஓரளவுக்கு மேல் அவரால் சொல்ல முடியவில்லை என்று கருதுகிறேன். மற்றபடி தமிழ்நாட்டிலே நல்ல நடையை உருவாக்குவதற்கு அவர் மிகவும் பாடுபட்டிருக்கின்றார் என்பதை மூவா போன்ற அறிஞர்கள் வலியுறுத்தி எழுதியிருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக, மணலை கயிறாக திரிக்க முடியாது, இதில் எது எழுவாய் என்று கேட்டு எழுவாய் என்பதே சொல்ல முடியாது என்றிருந்த போது மூவா குறிப்பிட்டு சொல்கிறார், திரித்தல் முடியாது என்று திருவிகாவின் நடையிலே எழுதப்பட்டால் திரித்தல் என்கின்ற ஒரு தொழிற்பெயர் எழுவாயாக அமைகிறது. இது போன்று தமிழ்நடை உருவாக்குவதில் திருவிக ஒரு முன்னோடியாக விளங்கி இருக்கின்றார் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். இவ்வாறு பல வகையில் அவர் பணிபுரிந்த அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதை மூவா தன்னுடைய பல கதைகளிலும் ஒரு வாடாமலர் என்ற, குறிப்பாக ஒரு வாடாமலர் என்ற கதையிலும் அவர் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி தோழர். MC குமரன். தோழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மாரியப்பனுடைய உரை மாரியப்பன் உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இதுல கேட்ட விஷயங்கள், நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு
பெரும்பகுதி புதுதான். நம்ம திருவிக்காவை பற்றி நான் அதிகம் படிச்சதில்லை, அவருடைய புத்தகங்கள் நிறைய படித்தது கிடையாது. அவரை பற்றிய குறிப்புகளும் கல்கி எழுதிய சில குறிப்புகள் மட்டும்தான் படிச்சிருக்கேன். மற்றபடி அவர் தொழிற்சங்க தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத தவிர மற்ற அவருடைய ஆளுமைகளை பற்றி மற்றவரை பற்றி நான் தெரியாமல் இருந்துச்சு. அதை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பாக மாரியப்பன் தோழர்களை பற்றி ரொம்ப நன்றி. இந்த வரலாற்றில் தனிமனிதனின் பாத்திரம் அப்படின்னு விளக்கணும் என்பது அது மார்க்சியவாதிகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம். அதே மாதிரி இந்த அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திருவிக்கா தான். அவர் எப்படி வந்து ஒரு தனி மனிதன் இந்த வரலாற்றுல ஃபிட் ஆனாரு அப்படின்னு அவர் சொல்லும்போது, வரலாற்றுல ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு கட்டத்துல இருக்கும்போது அதுக்கு தகுதியான ஒரு மனிதன் வேண்டும். அப்ப அந்த தகுதியான மனிதனை வந்து தேடும். அப்ப அங்க போய் அவருக்கு ஃபிட் ஆகிறாருன்னு சொன்னா அவர் வந்து உடனே தலைவராகிறாரு, அதை முக்கியத்துவம். அதே மாதிரி தான் திருவிக்காவும் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து ஒரு கரெக்டா ஃபிட் ஆனதுனால அந்த புகழ் அடைஞ்சார் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா மாரியப்பன் விளக்கிட்டாரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது மார்க்சியவாதிகளால் மட்டுமே இந்த மாதிரியா ஒருவருடைய பேசலி எடுத்துக்கிட்டு அதை விளக்க முடியும், மற்றவர்களால் அதை இந்த அளவுக்கு விளக்க முடியும். இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார். மார்க்சியத்தை பற்றி அவர் எழுதுனது சமதர்ம சன்மார்க்கம் சொன்னார் அப்படின்ட்டு. அப்புறம் முதல்ல சொல்லும்போது மார்க்சியத்தை வந்து ரொம்பவும் விமர்சனம் பண்ணி தான் எழுதியிருக்காரு, ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா வேற என்ன விமர்சனங்கள்லாம் அவர் வச்சாரு அப்படின்னா, அது அந்த காலத்துல எப்படி பார்வை இருந்துச்சு மார்க்சியத்தை பத்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் அதை நான் கேட்கிறேன். அந்த மாரியப்பன் சொல்ல முடியுமா? குமரன் அவர்களுக்கு நன்றி. இதுல வந்து மார்க்சியத்தை பத்தி அவர் எழுதின இந்த 44 எழுதினது. மார்க்சியத்தை பத்தி எல்லாரும் ரொம்ப சரளமா எழுத ஆரம்பிக்கிறது அந்த 30s தான். 30s வந்து அவர் பெரியார் வந்து சோவியத் யூனியன் போயிட்டு வந்துடுறாரு, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ போடுறாரு, எழுதி அரெஸ்ட் ஆகி வெளியே வந்து ஜீவானந்தம்லாம் உள்ள போய் இந்த மாதிரி எல்லாமே 30s தான் நடக்குது. 30s பெரியாரும் இவரும் போட்டி போடுறாங்க, நான் தான் மார்க்சிஸ்ட், நீ தான் மார்க்சிஸ்ட், பகுத்தறிவு சமதர்ம திட்டம், ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரோக்ராமே எழுத ட்ரை பண்றாரு சிங்காரவேலர் ஹெல்ப்ல. அப்ப 30s தான் வருது. அந்த 30s தான் காங்கிரஸ் சோசியலிசம், இந்தியாவுக்குள்ள சோசியலிச எழுச்சின்றது அந்த 34, 35 தான் வருது. சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளவு வெறும் சோசியலிசம் பேசுறது அதுதான். அந்த கட்டத்துல தான் வந்து நிறைய பேசுறாரு. இப்ப தொழிற்சாலைகள்ல பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுறாரு. வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது அவர் ஆதி காலத்து இங்கிலீஷ்னு சொல்லுவாங்கல்ல, மெடிவல் இங்கிலீஷ், சாசர் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ்ல அதுக்கு புரியாது இல்லை. அந்த மாதிரி இப்போ உதாரணமா என்ன சொல்றாருன்னா, தொழிலாளர்களுக்கு ஒரு கூட்டத்துல பேசினாரா, அது கவர்னர் வரைக்கும் போயிடுச்சான். அத தொழிலாளர்களுக்கு வந்து சொத்தில் பங்கு வேண்டும். அவங்க அதாவது இப்ப இந்த எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து அந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஸ்டாக்கு கொடுத்தா என்ன அர்த்தம், அவங்கள ஓனர் ஆக்குறாங்கன்னு அர்த்தம், பார்ட் ஓனர் ஆக்குறாங்க. ஒரு ஷேர் வாங்கினாலும் அவங்க பார்ட் ஓனர் தான். அப்ப அவங்கள இந்த ஐடியாவை அவர் அந்த நேரத்துல வேற மாதிரி வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சும்மா வேஜ் இன்க்ரீஸ் அது இது டிஏ இதவே கேட்டுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், அவங்களுக்கு சொத்துல பங்கு வேண்டும். லாபத்துல 1/6 குறைஞ்சது 1/6 தான், 1/6 குறைஞ்சது 1/6 ஒவ்வொரு வருஷம் லாபத்திலையும் அவங்களுக்கு அது லாபமாகவே கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுடைய பங்காக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த லேட்டர் பீரியட்ல தான் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்துல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப வந்து கட்சிக்காரங்களாம் தொழிற்சங்கம் நடத்துறதுக்கு பிடிக்கல. இவர் ஒரு 2-3 வருஷம் தான் ஒரு சிக்கலான பீரியட்ல எல்லாம் இருந்திருக்காரு. அவருக்கு அது அதிர்ஷ்டம்னு வச்சுக்க வேண்டாம். மற்றபடி வந்து அவர் தொழிற்சங்கத்துல ஈடு கொடுத்து அங்கேயும் அவர்னால இருக்க முடியல. அவர் உயிர் உடல் ஆன்மா எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய புராணம் தான். ஏன்னா அப்ப வந்து அந்த 30s கதை தனி. அங்க கல்லு புல்லு மண் எல்லாம் சோசியலிசம் பேசுது 30s. 19 வந்து இவரு திலகரும் இவரும் பேசுறாங்க. இந்த இதுல வருதுங்க அருமையான ஒரு இன்டர்வியூ. அப்ப இவருதான் ஆங்கிலத்துல பேசணும், இவருதான் தமிழ் படுத்தணும், அந்த மாதிரி கொடி எட்டி பறக்குது திருவக்காட ராஜ்யம். அப்ப வந்து சாரி 5 நிமிஷம் ஆனாலும் கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. அவரு வந்து வர்றாரு நம்ம பாலகங்கார திலகர் வந்து சுப்ராவையா காமத்து வீட்டுல போய் தங்கியிருக்காரு. அப்ப ஒவ்வொரு நாள் போயிட்டு ஒன்னு சந்தேகம் கேட்டு வராரு. இவரு யாரையும் விட மாட்டார்ல, அவ்வளவு நாலேஜ் நம்ம பெறணும், பேராசை. ஒரு நாள் வந்து மார்க்சியத்தை பத்தி கேட்க போனேன்றாரு. 1919 மார்க்சியம்ன்றாரு.
அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு தியாசபி சோர்ஸ்ல தான் இருந்து வந்திருக்கும். ஏன்னா தியாசபியில வந்து உங்களுக்கு நம்ம அன்னிபெசன்ட் அம்மா வந்து சோசியலிச இயக்கம், இந்த பிரிட்டிஷ் சோசியலிஸ்ட்ல வந்து ஃபேபியன் சோசியலிஸ்ட், ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா இவங்கெல்லாம் இருந்த ஃபேபியன் சோசியலிஸ்டா இருந்தவங்க பெசன்ட் அம்மா. அப்ப அவங்களுக்கு சோசியலிசம் எல்லாம் தெரியும். அப்ப அவங்க லெக்சர் கேட்டு அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள்லயே வந்து 17-18 ருசி பிடிச்ச பிற்பாடு இவ்வளவு விஷயம் வந்திருக்குது. அதனாலதான் அவரு திலகரை போய் மடக்கிறாருங்க. ஒரு நாள் வந்து மார்க்சிய கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு திலகர்கிட்ட போறாரு. திலகர்கிட்ட போயிட்டு 1919 அதுல வந்து கேட்கிறாரு, இந்தியாவில் மார்க்சியம் வருமா? கேள்வி பாருங்க, புல்லரிக்குது இதை கேட்கும்போது. இந்தியாவில் மார்க்சியம் வருமா காம்ரேட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு திலகர் என்ன, திலகர் வந்து நாட் அன் ஆர்டினரி ஜீனியஸ். அவர் சொல்றாரு 2-3 பாயிண்ட் வரிசையா சொல்றாரு. அந்த காலம் வரலாம், ஒண்ணு அந்த காலம் வரும்போது மார்க்சியம் நிறைய மாறி இருக்கும். என்னங்க அது, மார்க்சியம் படிச்சிருக்காரு அவரு, எந்த கொள்கையும் மாறுன்ற அந்த அது ஏதோ அந்த ஜெனரல் நாலேஜ்ல வந்து சொல்றாரு. அப்ப அது வரும்போது சில நூற்றாண்டு கூட ஆகலாம். அப்படி வரும்போது மார்க்சியமே நிறைய மாறி இருக்கும். அடுத்து இன்னொரு அடி, அது இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஏற்ற வழியில் இருக்கும். அப்ப நீ என்ன கொள்கை வேணுமாலும் வந்துக்க தம்பி, எங்களுக்கு கவலை இல்லை. எங்க நாட்டுக்குள்ள வரும்போது அந்த சும்மா விட்டுருவோமா? அது முதலாளித்துவம் மாட்டும், ஜனநாயகம் மாட்டும், சோசியலிசம் மாட்டும், தேசிய மாட்டும், அந்த ஒரு வழி பண்ணிடுவோம் இல்ல. சோசியலிசம் வித் சைனீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், சோசியலிசம் வித் இந்தியன் கேரக்டரிஸ்டிக்ஸ் 1919 பேசுறாருங்க. அப்ப அதுதான் புரட்சி சூழ்நிலைங்கிறது. ஒரு புரட்சி சூழ்நிலையில யாருமே வந்து ஒரு மடையனாரெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேரும் இன்டெலிஜென்டா இருப்பாங்க, அவ்வளவு பேரும் வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. அது அந்த சூழ்நிலை என்ன. அதனாலதான் அந்த நேரத்துல வந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை வச்சுட்டு இவங்க இவ்வளவு பேசியிருக்காங்க. திலகரும் நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் 30ல பேசுறாரு, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் 19-20லயும் பேசினாருன்ற மாதிரி சந்தேகம் வருது. ஏன்னா இதுல வந்து இதை வந்து 44ல எழுதுறாரு. இதுல இருக்க நிறைய ஆர்டிகிள்ஸ் வந்து 19, 17, 18 எல்லாம் எழுதுனதெல்லாம் இருக்கு. அதான் அந்த குரானலஜியே சரியா இல்லாதனால அதை சரியா ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனா அவருக்கு சோர்ஸ் வந்து நீங்க தியாசபி தவிர வேற எதுவும் இருக்க முடியாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்துல வந்திருக்க எத்தனையோ பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன நியூஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படி சொல்லி நல்லா தெரியும். ஏன்னா இங்க சென்சார் எல்லாம் ரொம்ப டைட் ஆகுது. சாதாரணமா வந்திருந்தா கூட எவ்வளவு வந்திருக்கும், அதை வச்சுட்டு எப்படி இவங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சரளமா வந்து மார்க்சியத்தை பேசியிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம பேசுற விஷயங்கள் அவங்க கான்வர்சேஷன்ல அப்படி ஆர்டினரியா வருது. மார்க்சியம் மாறி இருக்க வேண்டும், வளர்ச்சி லெனினிசமா அது. அப்ப அதெல்லாம் வந்து அவங்க பேச்சுல வருதுன்னு போது அவங்களுடைய கருத்து நம்ம உடன்படாட்டியும் கூட அவங்க கேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த ஏரியாவை கேட்ச் பண்ணி அதுல டீல் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அதை சரியா பேசுறாங்களா தப்பா? மார்க்சியத்துக்குள்ள அருள் சேரணும், பொருளோட அருள் சேரணும்னு சொல்றாரு. ராங் ஐடியா, அப்சர்ட் ஐடியா. ஆனா கூட அந்த மார்க்சியம்னு ஒண்ணு கேட்ச் பண்ணாங்களே, எத்தனை பேர் கேட்ச் பண்ணாங்க? அதனாலதான் அவங்க நம்ம பாராட்டுறோம், அந்த அடிப்படையில் தான் பாராட்டுறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு. அப்ப வந்து அவங்கெல்லாம் ஆரம்பத்துல அவங்க எழுத படிக்க தெரியாத காலம் மாதிரி அந்த நேரத்துல அவங்க பண்ண தப்ப இவ்வளவு வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு படிப்பினை வருது. அது மாதிரிதான் குமரனுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். தோழர் பாலா, சிவலிங்கத்தினுடைய மருமகன் தோழர் பாலா, தோழர்களுக்கு ஒரு அறிமுகம் செய்யலாம். தோழர்களுக்கு வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது தோழர். எனக்கு இது வந்து முதல் பயிலரங்கம் MBLSல. மார்க்சிய சிந்தனை மையம் வீடியோஸ்லாம் இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். மார்க்சிசம் வந்து எனக்கு ஆர்வத்தினால இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஆனா இது ஆரம்பிச்சப்போ திருவிக்கா பத்தி சின்ன வயசுல படிச்ச விஷயங்கள் சிலது வந்து கேள்விப்பட்டாலும் இதுக்கும் மார்க்சிசமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது போக போக அப்படியே வந்து தெளிவு கொண்டு வந்தாரு. தோழர்களுக்கு நன்றி. இது ஒரு ஏன்னா இப்போ ஒரு சுயசரிதை படிக்கிறவங்க வந்து அது எப்படி எழுதியிருக்காங்களோ அததான் வந்து மனசுல உள்வாங்குவாங்க. அதையே வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பார்க்கணும்
அப்படின்றதுதான் எனக்கு இதுல ஒரு முக்கியமான படிப்பினை. அதுக்கு வந்து மற்ற விஷயங்களை வந்து சேர்த்து பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல படிப்பினை. அதுக்கு நன்றி. அதோட வந்து எப்படி வந்து மார்க்சிசம் பேசுறவங்களும் வந்து கடைசியா சொன்ன மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்தோட அப்ப வந்து பார்த்தாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து அந்த தப்பு பண்ணக்கூடாது, அதை வந்து சரியா பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல படிப்பினை. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இது கேட்கறது. தோழருக்கு நன்றி. நன்றி தோழர். வேறு தோழர்கள் இல்லாட்டி ராபர்ட் இறுதி கட்டத்துக்கு போயிடலாமா? ஓகே தோழர். ஓகே ஓகே. உமேஷ் கூப்பிட்டுருங்க. தோழர் உமேஷ். வணக்கம் தோழர். நன்றி கூறி முடிச்சிருப்பார். நன்றி கூறி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் இந்த நிகழ்வின் இறுதி பகுதியான நன்றி உரை கூற வந்துள்ளோம். வாரந்தோறும் நமது எமிஎல்எஸ் பயிலரங்கம் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 7 மணிக்கு பல ஆளுமைகளை அழைத்து ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பல கருத்துரைகளை மற்றும் புத்தக திறனாய்வுகளை அனைவரின் சிந்தனையில் தூண்டும் வகையில் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு 223 தோழர் மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் மாரியப்பன் டென்னிசன் அவர்கள் திருவிக வாழ்க்கை குறிப்புகள் என்ற தலைப்பின் கீழ் நம் அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் பல கருத்துக்களை எடுத்துரைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. அதில் தோழர்களே, காம்ரேட் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரரான திருவிக அவர்கள் தன்னுடைய ஆளுமைகளை ஒவ்வொரு பகுதியிலும் திறம்பட செய்து அவரை வணங்கி மகிழ்கிறோம். தோழர்களே, அது ஒரு காணொலி மூலம் நமக்கு அளித்ததில் பல சிந்தனை கருத்துக்களை மற்றும் முற்போக்கு கருத்துக்களும் அறிந்து கொண்டோம். அந்த வகையில் இன்று இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த ஆளுமைகளையும் தோழர்களையும் வணங்கி நன்றி கூறி இந்த நிகழ்வில் இத்துடன் முடித்துக்கொண்டு தோழர் மாரியப்பன் டென்னிசன் அவர்களின் பணி மேலும் சிறக்க என் சார்பிலும் நம் அனைவரின் சார்பிலும் வணங்கி நன்றி கூறி இந்த நிகழ்வை இத்தோடு முடிக்கிறோம். தோழர்களே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் இதே அரங்கில் மீண்டும் சந்திப்போம். வேறொரு தலைப்பில். நன்றி. மாரியப்பன் நன்றி. ஓகே.